அனைவருக்கும் வணக்கம். அம்மா அப்படின்னாலே சாப்பாடு அப்படின்னாலே நம்ம மனசுல நினைவுக்கு வர்றது நம்மளோட அம்மா இல்லையா? அந்த அன்னையர் தினமான இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருடைய அம்மாவையும் நினைச்சு கொண்டு இந்த சமையல் நிகழ்ச்சிக்காக உங்க எல்லாரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அது மட்டும் இல்ல, உணவு என்றாலே நம்ம விவசாயிகளினுடைய உழைப்பு நம் கண்முனே வந்து நிற்கும் இல்லையா? அந்த விவசாயிகளுக்கும் உழவு தொழிலுக்கான நண்பர்களுக்கும் அதற்கு முக்கியமாக உறுதுணையா இருக்கிற அத்தனை அதாவது தோட்டத்தில் இருக்கின்ற அத்தனை விலங்குகளுக்கும் நம்ம நன்றி சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியின் ஊடாக போகலாம். இந்த நிகழ்ச்சியை உங்களோடு இணைந்து வழங்குபவர்கள் பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலியோடு சப்தவர்ணா கிரியேஷன்ஸும் இணைந்து வழங்குகின்றது மேக் இட் ஹெல்தி குக்கிங் கண்டெஸ்ட். இந்த அன்னையர் தினத்துல அன்னபூர்ணிகளாக இணையத்தில் இணைந்திருக்கும் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக இப்போது தன்னுடைய உரையை வழங்க வருகின்றார் பவித்ரா. அதாவது எண்ணத்தாலே சிறந்த மன உறுதி கொண்டவர், தொழில் திறமையானவர், தன்னுடைய சிறந்த செயலால் பலரின் நன்மதிப்பை பெற்றவர். நம்மிடம் பேச வருகிறார் திருமதி பவித்ரா வைத்தியநாதன், சப்தவர்ணா கிரியேஷன்ஸ் நிறுவனர். வாங்குங்கள் பவித்ரா. தேங்க்யூ சோ மச் விஜி, ரொம்ப அழகா இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு. முதல்ல என்னுடைய நன்றிகள் ஃபார் பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் ரேடியோ எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கரி வாட்சர்ஸ் குரூப் வந்து நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். அவங்க வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸசைஸ், மென்டல் வெல்பீயிங், யோகா கிளாஸஸ், இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஒரு புதுமையான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த மேக் இட் ஹெல்தி கான்டெஸ்ட். அது என்ன மேக் இட் ஹெல்தி கான்டெஸ்ட் அப்படின்னாக்க, நம்ம வந்து ஆன்லைன் குக்கிங் கான்டெஸ்ட் அப்படின்னாலே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். குக்கிங் கான்டெஸ்ட் அப்படின்னாலே எல்லாரும் நேர்ல போய் சமைச்சு பாக்குறது, சமைச்ச டேஸ்ட் பண்றது, இதுதான் மெயினா இருந்துச்சு. சோ ஆன்லைன் குக்கிங் அப்படிங்கறதே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் அப்படின்னா, கரி வாட்சர்ஸ் வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் வந்து அந்த குக்கிங் கான்டெஸ்ட்லயும் ஹெல்த்தி காம்பனன்ட்டுக்கு தான் மெயினான ஒரு வெயிட்டேஜ் இருக்கணும். சோ யார் வந்து ரொம்ப ஹெல்த்தியா ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு கான்டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். சோ இந்த கான்டெஸ்ட்க்கு வந்து கிட்டத்தட்ட 6 நாடுகள்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட 150 என்ட்ரிஸ் வந்திருக்கு. இந்த 150 என்ட்ரிஸ்மே வந்து ஹெல்த்தியா வெஜிடேரியன்ல சமைச்சு அவங்க சப்மிட் பண்ணிருக்காங்க. சோ இப்போ வந்து இந்த 150 என்ட்ரிஸையுமே வந்து ஜட்ஜஸ் வந்து ஜட்ஜ் பண்றது ஒரு பெரிய விஷயம். அவங்களுக்கு வந்து இது கண்டிப்பா ஈஸியான ஜாபே கிடையாது. தேங்க்யூ சோ மச் டு ஆல் த ஜட்ஜஸ். சோ இதை ஜட்ஜ் பண்ணி, சோ இதை எப்படி ஜட்ஜ் பண்ண போறாங்க அப்படின்னா வந்து மெயினா ஹெல்த்தி காம்பனன்ட்ஸ். சோ அந்த ஹெல்த்தி காம்பனன்ட்ஸ்ல வந்து அவங்க ஜட்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன், அதுக்கப்புறம் அவங்களோட கிரியேட்டிவிட்டி, அதுக்கப்புறம் நியூட்ரிஷனல் வேல்யூ, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆதரவு கொடுத்ததுக்கு. அண்ட் கான்டெஸ்ட் பண்றதே ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அதையும் ஆன்லைன்ல பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ சோ மச் டாக்டர் எரில் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் தேங்க்யூ சோ மச் சப்தவர்ணா கிரியேஷன்ஸ் வந்து இதை ஹோஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் டு ஆல் தி ஜட்ஜஸ், பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் ரேடியோ. நம்முடைய நடுவர்களை வந்து அறிமுகப்படுத்தி வைக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோட அவங்களுடைய பெயர்களை வந்து நம்ம தொடர்ந்து சொல்லிடலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலியின் வழியாக சப்தவர்ணா கிரியேஷன்ஸுடன் இணைந்து வழங்கும் சமையல் கலை போட்டி. இதோ அடுத்ததாக நம்முடைய நடுவர்கள் டாக்டர் பத்மினி சங்கர். இவங்க வந்து ஒரு சமையல் கலை வல்லுநர், தொழிலதிபர் அண்ட் மான்செஸ்டர்ல இவங்க இருக்கிறாங்க. அவங்க நம்மளோட நினைஞ்சிருந்தாங்கன்னா அவங்க நம்மளோட இப்போ பேசுறாங்களா? நம்மிடையே இணைய இருக்கிறாங்க. நம்மளுடைய இந்த சமையல் போட்டியிலே கலந்து கொண்ட மன்னிக்கணும், ஒரு கட் பண்றீங்களா? இந்த சமையல் போட்டியில் உங்களுக்காக நடுவராக இருந்து இந்த நிகழ்ச்சியை அனைவருக்குமாக உதவி புரிந்தவர்கள் மருத்துவர் பத்மினி சங்கர். இவர் ஒரு சமையல் கலை வல்லுநர், தொழிலதிபர், மான்செஸ்டர்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக டாக்டர் விஸ்வபிரியா. இவங்களும் லண்டன்ல ஒரு சிறந்த மருத்துவராக இருந்துட்டு இருக்காங்க. இவங்களும் சமையல்ல வந்து மிகவும் விருப்பம் காட்டக்கூடிய ஒரு தன்னார்வ சமையல் விரும்பி. அடுத்ததாக நம்மிடையே இணைஞ்சிருக்கிறாங்க சமையல் வல்லுநர் ராஜ். இவங்க வந்து ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஹெட் செஃப் பிராட்ஃபோர்ட்ல இருக்கிறாங்க. அடுத்ததாக டாக்டர் நஃபீஷா. இவங்களும் சமையல் துறையில் மிகவும் ஒரு அற்புதமான என்ன சொல்றது, ஒரு சமையல் விரும்பி. இவங்க வந்து இந்த சாப்பாடுகளை வந்து படமாக படைப்பதிலையும் சரி, அவங்க மற்றவங்களை சாப்பிடுவதற்காக ஆர்வத்தை தூண்டுவதிலும் சரி மிகச்சிறந்த ஒரு படைப்பாளி அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக நம்முடைய இணைஞ்சிருக்காங்க சமையல் வல்லுநர் நாதன். இவங்க வந்து ஒரு அதாவது சினமன் கிச்சனின்
செஃப் இவங்களும் இந்த நடுவர்களாக, இந்த ஐவருமே நடுவர்களாக இருந்து உங்கள் அனைவருக்குமே உறுதுணையாகவும் உந்து சக்தியாகவும் விளங்கியிருக்காங்க. அவங்க அனைவருக்கும் நம்முடைய பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலியின் சார்பாகவும் சப்தவர்ணா கிரியேஷன் சார்பாகவும் கரி வாச்சஸ் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ அடுத்ததாக நம்மளுடைய இந்த நிகழ்வுக்காக நம்மளுக்கு ஆதரவாளர்களாக இருந்தவங்களை பத்தியும் நம்ம சொல்லணும் இல்லையா? அவங்களையும் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விதத்துல நம்முடைய ஸ்பான்சர்ஸ் லிஸ்ட் யாராருன்னா, இந்தியன் கவர்மெண்ட், மிஸ்டர் ஜெயபாலன் ஃப்ரம் லண்டன், பார்ட் ஆஃப் இந்தியா மற்றும் திரு விஸ்வா ஃப்ரம் ஹோம் செஃப். இவங்க அனைவருமே நம்மளோடு இணைந்து ஒத்துழைப்பு செய்திருக்கிறாங்க. இவங்க அனைவருக்கும் நம்முடைய பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலியின் சார்பாகவும் கரி வாச்சஸின் சார்பாகவும் சப்தவர்ணா கிரியேஷன் சார்பாகவும் நம்மளுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இப்போது இந்த நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போயிடலாம். தொடர் Hello everyone, I'm Dr. Nafisa and I've been fortunate to judge the cooking contest sponsored by Saptavarna Creations. A big round of applause for Saptavarna Creations, Pavitra, who's been dedicated to this competition, who has brought all the ladies together who have great cooking talents. I have grown up hearing that good food is the key to man's heart. I have no definite proof for this, but of course, it was customary from 19th century that men would work out and women would take care of home, including dinner. Hence, a woman who could cook well was considered as a very good housekeeper, considering there were no recipe books at that time. So I would just like to say all the young participants and all my fellow colleagues who have taken part in the competition that keep up the good work, keep up good cooking and good presentation, because actually good food is the key to man's heart, and keep impressing your family by cooking good food. Thank you. Support and also being a judge for this program. Thanks a lot, and whatever you said, it's really appreciated, and thanks a lot for that. எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது வந்து ஆக்சுவலா நான் ப்ரொஃபஷனல் ஷெஃப், ஐ பீன் டூயிங் திஸ் ஃபார் 27 years. நான் ஒரு சில குக்கிங் காம்படிஷன்லாம் ஜட்ஜா இருந்திருக்கேன், பட் இட்ஸ் ப்ரொஃபஷனலி. பட் திஸ் இஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா வந்து ஃபுல்லாக ஆன்லைன்ல நான் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. ஏன்னா குக் பண்ணீங்கன்னா வில் ஹேவ் டு டேஸ்ட் இட் இல்லையா, டேஸ்ட் பண்ணி தான் சொல்ல முடியும். ஸோ திஸ் வாஸ் கம்ப்ளீட்லி எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஆனால் ஐ வாஸ் ஜஸ்ட் கடைசியில் வர்றப்போ வந்து எல்லாம் கான்டெஸ்ட்லாம் முடிஞ்சு எல்லாமே வந்தப்போ நான் வாஸ் கம்ப்ளீட்லி ஓவர்வெல்ம்டு. ஆக்சுவலாக எவ்வளோ 150 contestants வந்திருந்தாங்க. I was really surprised, and some of the recipes were mind blowing actually. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 20 to 25 recipes literally stand out. ரொம்ப அதாவது எப்படி சொல்றது, ஹெல்த் வைஸ்ல நியூட்ரிஷனல் வைஸ்ல the way they format the recipes எல்லாமே வந்து it was really good. Actually it was a tough time. எனக்கு வந்து எப்படி மார்க் பண்றது இது பண்றதுன்னு கொஞ்சம் டஃபா தான் இருந்தது, ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. பட் somehow we managed. I believe other judges will share the same feeling. எனக்கு actually it was very good, and again thank you Eril and Pavitra for giving me this opportunity. Thank you again. Yeah. நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலியின் வழியாக சமையல் போட்டி நிகழ்ச்சி. நம்மிடையே இணைந்திருக்கிறாங்க வேலு சிங்காரா. இவங்க இந்தியன் பிசினஸ் நெட்வொர்க்ல இருந்து. அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலியின் சார்பாகவும் கரி வாச்சஸின் சார்பாகவும் சப்தவர்ணா கிரியேஷன்ஸின் சார்பாகவும் வாங்க வேலு அவர்களே. வணக்கம். Thank you very much for invitation. It's a great day, Women's Day. It's a right program for a right day. Thank you very much for inviting us. We wish the program a great success. Indian Business Network closely works with the Yorkshire Business Network, and Dr. Eileen has been a good friend of mine, and we have been very happy to sponsor this event. Actually, I was told, I was mesmerized by the number of varieties which is coming. Unfortunately, it's a virtual thing we can't eat. But anyway, looking at the spices and the way people have interested and participated, it's a great thing. My credit goes to all of you taking this effort and then coming into this program and doing this nicely. தமிழ்ல வந்து அறுசுவைன்னு நம்ம சொல்லுவோம். உணவுல வந்து அறுசுவைன்னு சொல்றது அவை வந்து இனிப்பு, கசப்பு, உவர்ப்பு, புளிப்பு, துவர்ப்பு அண்ட் காரம். இந்த அறுசுவைகளை கரெக்டா நம்ம சேர்த்துக்கிட்டாக்கா உடம்புல வந்து எந்த ப்ராப்ளம் வராது. இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஈட் ஆல் ஆஃப் தீஸ்
various, arusu-wise, then you shouldn't have any disease. That's what the Ayurveda says. And also, as you are aware, basically, I want to say that, the common principles which are always arises, apple a day, then you don't see a doctor, and a badam a day, you normally can't get a cancer, and daily a lemon helps you with no fat, and a glass of milk is no bone problems. And there is also this biggest thing in all this which makes difference is basically being happy. And humor is the best medicine, as you say. And I wish you all a great success, and wish the event also a great success. More events has to come, because the women needs to do these events. And I'm really thankful to Yelil, Dr. Yelil, for making this event happen. Our best wishes from Indian Business Network to all of you. Thank you very much. நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலியின் வழியாக சமையல் போட்டி நிகழ்ச்சி கரி வாச்சஸ் மற்றும் சப்தவர்ணா குழுவினர் இணைந்து வழங்கும் இந்த நிகழ்ச்சிக்காக நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க பிரியா ஃப்ரம் ஹோம் குசின். வாங்க பிரியா, உங்களுடைய தனிப்பட்ட என்னென்ன முயற்சிகள்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க வாழ்க்கையில நீங்க செய்த சாதனைகள்லாம் என்ன அப்படின்றத நம்முடைய அன்பான நேயர்களுக்கு பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலியின் வழியாக வழங்க வாருங்கள். நன்றி. தேங்க்ஸ் விஜி. ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க, சாதனைன்னு. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நாங்க வந்து ஒரு ஹோம் செஃப் போர்ட்டல்னு சொல்லி இட்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். அண்ட் அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ டு ஆல் த ஆர்கனைசர்ஸ். நாங்க வந்து வி ஃபீல் சோ கனெக்டட் இன் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் வி ஃபீல் வெரி தேங்க்ஃபுல். ஏன்னா நாங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நீங்க ஆல்ரெடி ஆன்லைன் ஒரு லெவல்ல எடுத்து பண்ணிருக்கீங்க. ஸோ நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்றதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ், ஆல் த செஃப்ஸ் ஹூ பார்ட்டிசிபேட்டட். இட்ஸ் அ கிரேட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. இந்த கோவிட் டைம்ல செஃப் சொன்ன மாதிரி, ராஜ் செஃப் சொன்ன மாதிரி, it's not very easy to stay home, but அந்த டைம்லயும் நல்ல மோட்டிவேட் பண்றதுக்காக you've given all the chefs a great platform to innovate and also keep everybody healthy. I mean, Britain obviously எல்லாரும் மெயினா சொல்றது you should be staying healthy while in lockdown ங்கறதா, and you've taken that to a next step and given everybody a great opportunity. So thank you so much. Going on to speaking about what is home cuisine, நாங்க ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் தமிழ் தான், நல்ல சாப்பாடு சாப்பிடுறாளுங்க. நம்ம ஊர் சாப்பாடுனாவே ரொம்ப பிடிக்கிற people. We are all software engineers and we wanted to have good authentic food. So எங்களுக்கு எங்கடா இங்க நம்ம வந்து ஆத்தென்டிக் ஃபுட் நம்ம வீட்டுல சாப்பிடுற மாதிரி கிடைக்கும், ஆனா நம்ம சமைக்க கூடாது, நோகாம நோம்பி கும்பிடணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம எங்க வந்து சமைக்காம சாப்பாடு வாங்கலாம் அப்படின்னு பாக்குறப்போ we thought நிறைய பேர், lot of chefs like you who are interested to cook and only serve their family, and there was நிறைய பேர் வந்து they came and told us we will be love to sell food to people who are interested. So it became a kind of a community thing for us. So இதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நாங்க இதை ஆரம்பிச்சிருக்கோம். So where it is their chefs வந்து நல்ல passionate cooking chef-ஆ இருந்தாங்கன்னா we help them to prepare their kitchen to be a good health and safety hygiene certification and council registered and everything. We guide them through that, and then we help them to start selling food, packaging la irundhu how to sell, quantity ellame we try to teach them. But it's basically to practice their passion nu sollalam. Nalla samikkiravanga photo போட்டு மட்டும் நம்மள வெறுப்பேத்துறாங்க இல்லையா, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போய் இந்த பிளாட்ஃபார்ம்ல லிஸ்ட் பண்ணலாம். சோ நம்ம வந்து நல்லா அதை வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குங்க அப்படின்னு நம்ம வாயார வாழ்த்துறதுல தான் அவங்களுக்கு இருக்க ரியல் happiness. So this is something you can really touch and feel in this platform through this. So we connect people who want to eat good food, healthy food, not oily, fresh cooked food, from people who are very passionate. நிறைய லேடிஸ் நினைப்பாங்க நான் நல்லா சமைக்கிறேன், ஆனா எங்க வீட்டுக்காரர் ஓகேமா நல்லா இருக்கு அப்படின்னு சாப்பிட்டுட்டு போயிருவாங்க, ஒரு பாராட்டுறதுக்கே ஒரு இடம் இல்லையான்னு. I'm sure you'll all relate, all the chefs who have sent the recipes across will relate this. Friends பாராட்டுற அளவுக்கு வீட்டுல பாராட்டலங்கிறது இந்த பிளாட்ஃபார்ம் அந்த ஏக்கத்தை உங்களுக்கு வந்து it will take it off from you. So இதுல வந்து நீங்களும் ஒரு செஃப் ஆகிறது எப்படிங்கறத you can join us and email us if you like to be participating in this platform. We are going to expand it all across UK very soon. So there people will be able to look for your best food and will be able to order and will be able to buy and eat from you. They'll either come and collect or you can also deliver. So ஒரு delivery மாதிரி தான், but ஆனா we make sure people who are very passionate about cooking and want to cook in their own convenient time, சில நாள் குக் பண்ணுவீங்க, சில நாள் குக் பண்ண மாட்டீங்க, and this platform will take all that into consideration and make sure your lovely, great, passionate food is sold and tasted by real people than just photographs.
us. So thank you, British Tamil Radio and Dr. Elil and everybody who's been in this part of this program to give us the opportunity to be part of this great program. And congratulations to all of them who've given the entries. I think it's not just the winners, it's the participants, and I'm looking forward to try all the food in the recipe. Hopefully nana samiklana kuda home chefs kitta kuduthu neenga try panni kodunga appdinu solra alavukku we have a big team and I want the team to grow. Thank you so much. நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலியின் வழியாக சமையல் போட்டி நிகழ்ச்சி. 150 பேர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில 6 நாடுகள்ல இருந்து கலந்திருக்காங்க. அந்த வரிசையில தங்களுடைய பேரார்வத்தோடு பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலிக்காகவும் கரி வாட்சஸ்க்காகவும் சப்தவர்ணா கிரியேஷன்ஸ்க்காகவும் தங்களுடைய சமைத்த உணவுகளை நம்மிடையே பகிர்ந்து அதை பற்றி பேசி விவரிக்க வந்திருக்கும் அந்த குழுவினர்களில் முதலாவதாக நம்மிடையே இணைகின்றார் திருமதி மிஸ்ஸஸ் பெட்டி பெர்னாண்டஸ். Welcome, Betty. Could you please explain about your food and then describe the ingredients and everything? Thank you. Hi, I'm Betty Fernandez, and I was raised in Bonn and Goa. There are 3 things that came in my mind when I was preparing this recipe. The 3 things as one is to be healthy, as the brief. Number 2 is to tickle the taste buds, and number 3 is to fill up the senses. Now, number 1, to be healthy. How is my recipe healthy? Of course, it has got the veggies, the green beans, little bit of baby corn, and most of it is mushrooms. So veggies are easily digested, and that's why it is very healthy, and it's easy to prepare. Number 2 is how does this recipe tickle the taste buds? Now, the aroma of the Kashmiri chilies and the coriander and the cardamom brings up really, it's so good, it really tickles the taste buds, and it really so inviting. And number 3, how does it fill up the senses? Now, after the week's hard work, and in the weekend, as I mentioned at the end of my recipe, it's a good weekend treat. We need to fill up our senses. How do we do this? As a woman, or being in a family, you would want to, as Nafisa said, the way to win a man's heart is through the food. So this is something will really fill up the senses, because the rich red sauce is nice and tasty because it has the yogurt, the dairy product, and the nutty flavor, and then that is what it is. All the top, as I said above, the healthy ingredients and how the aroma of the food will definitely make you feel good about it. And as you eat it and enjoy it, your senses are filled up and you're so relaxed and enjoy the food. Thank you so much. We would like to see your dish, please. Can you show it to everyone? Thank you. Fire, please. Yeah. It looks colorful and delicious. I can see. And it's got the tray. It's got some. I don't know whether you can see it. Yes, yeah, we can see the ingredients. Betty, rather than lifting your dish, can you just lift your mobile and then rotate the mobile in such a way that we can see everything on your tray? Yeah. Betty, thank you for that. It is lovely to see your dish. Would you like to tell us whether it can be served with rice or chapati? Yes, it can be served with anything. And what I do is nowadays, I don't eat too much of rice. I use couscous in a salad along with other things in it. And it also tastes nice with a roti. I just make a plain multigrain bread, the dry roti, I make it. And once I made a naan with the multigrain flour, and it tasted really good. And with the salad of onions and all, it really blends in well. Thank you very much, Betty. Well presented. Keep impressing your family. Thank you. The dish looks really lovely, actually. People, first of all, people eat by their eyes, basically. And before you start tasting any food, it should look good, and it definitely does look good. Congratulations. Thank you.
So well done, Betty. That looks yummy. I think it attracts all the senses, you know, visually very pleasing, the aromas, which we can't feel here. And the presentation is so beautiful. And there's lots of greens, there's whole grains. You've tried your best to make it healthy. So that's great. Fantastic. Just one thing, couscous is not whole grain. So there is no point in moving away from rice to couscous. So try and choose maybe some other local millets like Indian millets. Right. What works really well with this kind of gravy is thinai. I'm not sure what that is called in English. It's called thinai in Tamil. Okay, but but there's one type of couscous which said the buckwheat. I use. Yeah, buckwheat is a type of wheat as well. Yeah. It's not, couscous is different from buckwheat. But it says couscous for buckwheat couscous. There was, and that's what I use. Okay, just check and make sure. Yeah, I will. Some of these are like marketing strategies, yes, so you have to be really careful. So just read through it. Yeah. Thank you. So my thing is, don't ever move away from rice. Sure. It's everything you need. You don't have to feel bad for eating rice. I love rice. Being from Goa, you know, we love rice. பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலியின் வழியாக நீங்கள் இணைந்திருப்பது சமையல் போட்டி நிகழ்ச்சி. உங்களிடையே இணைந்திருக்காங்க கரி வாட்சஸின் சார்பாகவும் சப்தவர்ணா குழுவினரின் சார்பாகவும் இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றியினுடனே உங்களுடைய இணைந்திருக்கிறாங்க டாக்டர் பிரியா. வாங்க பிரியா, உங்களுடைய இந்த சமையல் நிகழ்ச்சியை பற்றின உங்களுடைய அபிப்பிராயம் மற்றும் உங்களுடைய தனித்திறமைகளையும் எங்களோடு வெளிப்படுத்துங்கள். நன்றி. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா இந்த காம்படிஷன் ஜட்ஜ் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்தூசியாசம், சோ மெனி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் பயங்கர இன்ட்ரெஸ்டோட பண்ணியிருந்தாங்க. செகண்ட் வந்து எல்லாருமே ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த என்ட்ரிஸ் டெஃபினெட்லி ஒரு ஹெல்த்தி ட்விஸ்ட் இருக்கணும் அப்படிங்கறது வந்து மனசுல வச்சு பண்ணியிருந்தாங்க, விச் இஸ் ரியலி குட். ப்ரெசன்டேஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து 3 போட்டோஸ் தான் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். இருந்தா கூட they had really done well with their presentation, I must say. எனக்கு வந்து என்னன்னா, there were different types of dishes இல்லையா. ஒரு ஸ்டார்டர்ஸ் இருந்துச்சு, சூப்ஸ் இருந்துச்சு, டெசர்ட்ஸ் இருந்துச்சு. அதனால கொஞ்சம் ஜட்ஜ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் ஆப்வியஸ்லி வந்து ஹெல்த்தி அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் வந்து 20 மார்க்ஸ் இருந்ததுனால ஸோ அதை வச்சுதான் நான் ஜட்ஜ் பண்ணேன். பட் I was really really impressed, I must say. பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலியின் வழியாக நீங்கள் இணைந்திருப்பது சமையல் போட்டி நிகழ்ச்சி. உங்களிடையே கரி வாட்சஸும் சப்தவர்ணா குழுவினர்களும் நம்மிடையே இணைந்து வழங்குகிறாங்க. இந்த நிகழ்ச்சியிலே தன்னுடைய பேரார்வத்துடன் நிறைய போட்டியாளர்கள் கலந்திருக்காங்க இந்த ஜூம் வழியே. அவங்களோ நம்ம வந்து அழைக்க போகின்றோம். அடுத்ததாக நாம் அழைக்கவிருக்கும் அந்த நபர் திருமதி ஏஞ்சலினா. அவங்க தன்னுடைய சமையல் செய்த அந்த பதார்த்தத்தை பற்றி நம்மிடையே விளக்க வர்றாங்க. வாங்க ஏஞ்சலினா. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று திரவியம் தேடி ஓடி வந்து கொண்டிருந்த எங்கள் தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் உணர்வோடு தமிழ் உணவையும் வழங்க வாய்ப்பளித்த பிரிட்டிஷ் தமிழ் ரேடியோவிற்கு வணக்கம். ஒரு கவிதையிலிருந்து ஆரம்பிக்கிறேன். உணவே மருந்து எங்கள் சமையல், மருந்தாகி உணவாகுவது எங்கள் சமையல், அறுசுவையும் கொண்டது எங்கள் சமையல், அமிழ்திலும் மேலான எங்கள் சமையல், எங்கள் சமையலில் மையல் கொண்டு எங்கள் போன்ற தமிழச்சிகளுக்கு வாய்ப்பளித்த பிரிட்டிஷ் தமிழ் இந்தியன் தமிழ் ரேடியோக்கும் சப்தவர்ண கிரியேஷனுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் ஏஞ்சலின் இமாக்குலேட். நான் ஒரு ஆயுர்வேத மருத்துவர். நான் வந்து என்ன டிஷ் பண்ணேன்னா நவதானிய சப்பாத்தி அண்ட் திஸ் இஸ் பன்னீர் கேபேஜ் கறி. ஸோ அந்த நவதானிய கேரட் சப்பாத்தில என்னன்னா, நம்ம டெய்லி பண்ற சப்பாத்தி தான், பட் அதுல நம்ம வீட் ஃப்ளோரோட நவதானியங்கள் கலந்த மாவு, குழந்தைகள் அரைக்கிற சத்து மாவை தான் நான் இதுல கலந்துருக்கேன். ஸோ அந்த மாவை போட்டு சப்பாத்தி பிளஸ் நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்பயுமே தண்ணி யூஸ் பண்ணுவோம். தண்ணிக்கு பதில் நான் கேரட் ஜூஸ் யூஸ் பண்ணேன். அது தெரியவே தெரியாது, டேஸ்ட் மாறுறது எதுவுமே தெரியாது. இட்ஸ் வெரி ஹெல்த்தி. ஸோ வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் உள்ள போறதை விட நம்ம அதுல எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ் உள்ள இந்த வெஜிடபிள்ஸையும் சேர்த்து பண்றது அந்த சப்பாத்தி. இந்த பன்னீர் கேபேஜ் கறியும் அதே தான். நார்மலா பன்னீர் கிரேவிக்கு பண்றது எல்லாத்தையும் பண்ணேன். பட் அந்த ஆனியன்ஸோட கேபேஜையும் சேர்த்து வதக்கி இது பண்ணி பண்ணேன். ஸோ அதுலயும் நிறைய இருக்கு. நம்ம அதுதான் நம்ம ஊர்படி உணவே மருந்து. ஸோ திரிதோஷங்களை
சமமா ஆக்குறது தான் ஒரு ஹெல்த்தியான டயட் அக்கார்டிங் டு ஆயுர்வேதா. நான் ஒரு ஆயுர்வேத மருத்துவர்ன்றதுனால திரும்பி அதை நான் சொல்றேன். ஸோ 3 தோஷங்களையும் தெளிவுபடுத்துற மாதிரி இருக்கணும் ஒவ்வொரு சாப்பாடு நம்ம உள்ள போறதும். அந்த சாப்பாட்டுல இருந்தா நமக்கு நோயா இருந்தாலும் சரி, ஹெல்த்தா இருந்தாலும் சரி வரணும். ஸோ அதை எவ்வளவு முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தி ஆக்கணுமோ அந்த அளவுக்கு ஹெல்த்தி ஆக்கணும் அப்படின்றதுனாலதான் நான் இந்த டிஷ்ஷை சூஸ் பண்ணேன். இந்த மாதிரி சமையல் வாய்ப்பினை கொடுத்த பிரிட்டிஷ் இந்தியா தமிழ் ரேடியோவுக்கு வணக்கம். இங்கிலீஷ் பேசினாலும் தமிழ் தான் நாங்க அப்படின்ற மாதிரி பிரிட்டிஷ் இந்தியா தமிழ் ரேடியோ தமிழர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து எங்கள் சமையலையும் கொண்டு வந்திருக்கு. மிக்க நன்றி. ரொம்ப அழகா சொன்னீங்க. தமிழோடு அமுது படைத்தீருங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். சத்தான உணவோடு குழந்தைகளுக்கு ஏற்ற விதத்துல இந்த நிகழ்ச்சியில நீங்க வந்து கலந்து கொண்ட அற்புதமான ஒரு உணவை படைச்சீங்க. அதுவும் இல்லாம ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான ஆயுர்வேத முறைப்படியும் சமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. வாழ்த்துக்கள். உங்களுடைய இந்த உணவை பற்றின அபிப்பிராயத்தை நம்மளுடைய டாக்டர் நஃபீசா அவங்க கிட்டையும் அவங்க செஃப் ராஜ் அவங்க கிட்டையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். Thank you, Angeline. When it comes to food, language is no barrier. I can understand what you have made for us. It's so healthy and I wish I could be there to taste it. Thank you very much. All the ingredients are healthy and you have very well assembled the dish, and obviously full marks for presentation as well. Well done. Thank you. ஆஞ்சலின், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சொன்னது ஐ 100% அக்ரி. உணவே மருந்துன்றத நான் எப்பவுமே ஆக்சுவலா என் பசங்க கிட்ட சொல்லுவேன், சாப்பிடுறது தவிர மருந்து எதுவும் தேவை கிடையாது. நம்ம ஆக்சுவலா டெய்லி சாப்பிடுற மாதிரி தான் நீங்க ஆக்சுவலா சப்பாத்தி பண்ணிருக்கீங்க, அது நவதானிய சப்பாத்தி பண்ணிருக்கீங்க. தட் அந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்தாலே போதும், நம்மளோட உணவு ஆரோக்கியமான உணவாயிடும். ஸோ இட்ஸ் வெரி குட். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ நஃபீசா. உணவை பத்தி சொல்ல வர்றாங்க, வாங்க விஸ்வப்ரியா. ஹலோ, சூப்பரா இருந்துச்சுங்க. ஃபுட் இஸ் மெடிசன், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்க ஆயுர்வேதிக் டாக்டரா இருக்கிறதுனால உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அதில் கம்பைன் பண்ணிட்டீங்க. ப்ரெசன்டேஷனும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. சத்து மாவு யூஸ் பண்ணதுனால எல்லா நியூட்ரியன்ஸ், இட்ஸ் ஆக்சுவலி அ வெரி பேலன்ஸ்ட் ஹோல்சம் மீல். இம்பார்ட்டண்ட்டாக நம்ம இப்போ சொல்றது நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்தணும், அட்லீஸ்ட் 30 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஒரு வீக்கில் சாப்பிடணும் நம்ம எப்பவுமே சொல்லுவோம். ஸோ நீங்க வந்து யூ ஆடட் அட்லீஸ்ட் 4 or 5 வெஜிடபிள்ஸ் இன் தட், அண்ட் கேரட் ஜூஸ் யூஸ் பண்ணதுனால it increases the vitamin C content as well. Well done. Thank you. பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலி நேயர்களை, நீங்கள் இணைந்திருப்பது கரி வாட்சஸும் சப்தவர்ணா குழுவினர்களும் இணைந்து வழங்கும் சமையல் போட்டி நிகழ்ச்சி. அந்த வரிசையில நாம் அடுத்ததாக அழைக்க போகும் அந்த சமையல் போட்டியாளர் திருமதி செல்லநாதன் உங்களிடையே தன்னுடைய சமையலை பற்றிய விவரங்களை நமக்காக தெளிவாக சொல்ல வருகின்றார். வாருங்கள் செல்லநாதன். வணக்கம், நான் வந்து செல்லநாதன். ஐம் ஃப்ரம் அமிர்ஷாம், யுனைடெட் கிங்டம்ல இருந்து. இந்த காம்படிஷனுக்கு நான் 2 டிஷ் சப்மிட் பண்ணிருக்கேன். இதுல நான் பேச போற டிஷ் வந்து ABC ஸ்கொயர்ஸ் அப்படின்னு நான் ஒரு டிஷ் சப்மிட் பண்ணிருந்தேன். அது வந்து அவகாடோ, பனானா, சாக்லேட், இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ரௌனி. ஸோ ஒரு ப்ரௌனிய ஒரு ரொம்ப அன்ஹெல்தியான ஒரு டெசர்ட் அது, பட் அதை எப்படி ஹெல்தியா பண்ணி, இது வந்து ஒரு கிட் ஃப்ரெண்ட்லியான டிஷ்ஷும் கூட, அண்ட் இட் இஸ் ஆல்சோ அடல்ட் ஃப்ரெண்ட்லி ஆஸ் வெல். ஸோ அதுல வந்து ஒரு கேக் அப்படின்னாலே அதுல ஜென்ரலா 3 ஐட்டம் கண்டிப்பா போட்டணும். ஒண்ணு வந்து மைதா, 2வது வந்து சுகர், 3வது வந்து ஆயில் ஆர் பட்டர், சம் சார்ட் ஆஃப் ஃபேட். அது ஒரு சயின்ஸ். அது அப்போதான் அந்த ஃப்ளஃபியான ஒரு இது நம்மளுக்கு கிடைக்கும், ஒரு கேக் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி. ஆனா இந்த 3மே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப மோசமான பொருட்கள். இது வந்து ரொம்ப நம்ம தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இந்த 3த்தையும் தவிர்த்து இதை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணி இதை எப்படி ஹெல்த்தி ஆக முடியும் அப்படிங்கறத என்னோட சேலஞ்சா எடுத்துட்டு நான் இந்த ப்ரௌனியை பண்ணினேன். நான் வந்து ஃபிளார், மைதாக்கு பதில் நான் வந்து முளை விட்ட ஸ்பெல்ட் அந்த தானியத்தோட ஃபிளார் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்பெல்ட் ஃபிளார், அது வந்து கொஞ்சம் நட்டியா இருக்கும். அந்த நட்டினஸ் வந்து இந்த ப்ரௌனிக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட், அதனால நான் அது சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஆயில் ஆர் பட்டர், இந்த 2மே வந்து நான் கம்ப்ளீட்லி ப்ரிவென்டட். ஏன்னா ஒரு 12 பீசஸ் இருக்கும், 12 சர்விங்ஸ் இருக்கிற கேக்னால கண்டிப்பா 1/2 கப்பு பட்டர் போடணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் 1/2 கப் ஆயில் ஆவது விடணும். இது 2மே ப்ரிவென்ட் பண்ணிட்டு ஐவ் யூஸ்ட் அவகாடோ. அவகாடோ இஸ் ஒன் ஆஃப் த ஹெல்தியஸ்ட் ஃபேட்ஸ். அந்த ஃபேட் வந்து கீட்டோ டயட்ல இருக்க ஃபேட்னாலே அந்த அவகாடோ தான் இப்போ ரொம்ப, அண்ட் இட்ஸ் வெரி குட் ஃபார் யூ. ஸோ அந்த அவகாடோ தான் நான் அந்த ஃபேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலி வந்து சுகர் சப்ஸ்டிடியூட். இப்போ சாக்லேட் சாப்பிடறோம்னா எனி சாக்லேட் ஃபார் தட் சேக். சாக்லேட் வந்து ஜென்ரலா அந்த கொக்கோ வந்து ரொம்ப வந்து கசக்கும், ரொம்ப கசக்கும்.
சோ அதை மார்க் பண்றதுக்கு அதை விட 3 times சுகர் போட்டாதான் உங்களால அதை மார்க் பண்ண முடியும். சோ நானும் பியூர் கோகோ பவுடர் தான் யூஸ் பண்ணிருக்கேன். பட் ஐ வாஸ் டெஃபினெட்லி ஷுவர் ஐம் நாட் கோயிங் டு யூஸ் சுகர் இன் எனி பாயிண்ட். அதாவது அதுக்கு நான் 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்வீட்னஸ். அந்த மெயின் ஸ்வீட்னர் பாத்தீங்கன்னா banana is the banana puree. Then I've used a little bit of maple syrup and jaggery, வெல்லம். ஏன்னா வெல்லம் பாம் வெல்லம் இட்ஸ் ஆல்மோஸ்ட் அது செமையா இருக்கும். அது மெல்ட் ஆகும்போது இட் ஹேவ் அ கேரமல் டேஸ்ட் தட் கோஸ் வெரி வெல் இன் திஸ் ப்ரௌனி. அதுக்கப்புறம் இதுல பால், கொஞ்சோண்டு ஆப்பிள் சைடர் வினிகர், அப்புறமா கொஞ்சம் சோடா. இதுதான் இந்த ப்ரௌனி நான் பண்ணினது. திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி கிட் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஆல்சோ அடல்ட் ஃப்ரெண்ட்லி. எனக்கு தி எண்ட் ஆஃப் த டே எவ்ரி டே நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு என்ன தரோங்கிறது நம்ம பார்த்து தரணும். அதாவது நம்ம ஜங்க் கொடுத்துடலாம் அவங்களுக்கு. பட் ஜங்க்லயே நம்ம நல்லா பண்ணலாம். ஜங்க்லயே சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளே வீட்டுல பண்ணும்போது அது ஹெல்தியா நம்மளால தர முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த டிஷ்ஷை பண்ணி சப்மிட் பண்ணேன். ஏபிசி நீவாசி அப்படின்ற பாட்டுக்கு ஏத்த மாதிரி ஏபிசி அப்படின்ற ஒரு உணவை இங்க நீங்க அறிமுகப்படுத்திருக்கீங்க. அந்த உணவை நாங்க இப்ப பாக்கலாமா? ஆனா நான் பண்ணலங்க. நான் குரூப்ல பார்த்தேன், தேவையில்லைன்னு போட்டிருந்தது. இந்த உணவு மற்றும் எல்லோருடைய மனதையுமே கவரும் விதமாக ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுக்காக இந்த உணவை பற்றின அபிப்பிராயத்தை சொல்ல வருகிறாங்க டாக்டர் நஃபீசா, டாக்டர் விஸ்வபிரியா மற்றும் நம்மளுடைய செஃப் ராஜ். வாங்க நஃபீசா, ப்ளீஸ் வெல்கம் நஃபீசா, ப்ளீஸ். Hi Chela, thank you very much for your lovely dish. Well, the entries were not in Tamil, so I read all the entries very well, and I remember the ABC squares. And actually, I promised my son that I'll be making some for him, as it seemed quite healthy. I'm going to be making some for my tea party, as I've got a big bunch of friends. So very well done, and the ingredients added are very well shortlisted too. Thank you. Thank you so much, ma'am. It was thank you. எஸ் சலா, நீங்க ஷெஃபா வர்க் பண்ணிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? இல்ல சமையல் மேல அவ்வளவு ஒரு ஆர்வம், பிரியா சொன்னாங்கல்ல அந்த மாதிரி வெறித்தனமா சமையல் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. சோ தேடி கண்டுபிடிக்கிறது, புதுசா ட்ரை பண்றது, பசங்களுக்கு ஏதோ வெளியில வாங்கி தராம வீட்லயே அதை எப்படி பண்றது அப்படின்னு அதுல ரொம்ப ஆர்வம் எனக்கு. சோ இது அப்படி பிறந்ததுதான். இல்ல ஏன்னா நீங்க சொன்ன இதெல்லாமே ஆக்சுவலா ஒரு ட்ரேட். நான் இந்த லைன்ல இருக்கிறதுனால சொல்றேன். பட் as a pastry chefs எல்லாம் the healthy optionக்கு நீங்க சொன்ன மாதிரி brownie it's not a healthy option. People love brownie, but it's not a healthy option. சோ இதுக்காக இது ஹெல்தி ஆப்ஷனா இது நிறைய பேர் இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க சொன்னதெல்லாம் பாக்குறப்ப I thought you were a chef actually. அதனால தான் கேட்டேன் நான். பட் நான் ஆக்சுவலா உங்களோட அந்த ரெசிபி பார்த்தேன்னா I was really surprised. நீங்க ஒரு ஹோம் குக்கா இருந்துட்டு they made like this, like no a trade worthy product பண்றப்போ it was very very good actually. Thank you. Yeah, ரொம்ப thank you so much. நன்றி. நீங்க அவகாடோ யூஸ் பண்ணிருக்கீங்க, பனானா யூஸ் பண்ணிருக்கீங்க, கோகோ பவுடர் யூஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா? So can I give a suggestion? Yeah, sure. This is a perfect recipe, but cocoa powder க்கு பதிலா cacao powder அப்படினு ஒன்னு இருக்கு. Okay. It's a little bit bitter, but it's a even better. I think அதுதான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். அது 100% pure cacao தான். Okay, and the cacao powder is slightly, it's better than cocoa powder. Okay. Yeah, so it's a little bit bitter, but நீங்க உங்களோட banana, avocado, கொஞ்சம் maple syrup போட்டுருக்கீங்க, and you used sprouted flour, அதாவது முளைக்க கட்டின flour யூஸ் பண்ணிருக்கீங்க. It's flour, but it's a much better way. And I resonate with my நீங்க சொன்னீங்க இல்லையா வீட்ல சமைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறது, that is like my ethos. So whatever you do, வீட்ல நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா அதுக்குள்ள என்ன போகுதுன்னு தெரியும், நம்மளால அந்த இன்கிரிடியன்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுது, which is great, right? So super. என் பசங்களுக்கு they should also like what they eat. brownie குடுக்குறோம்னா brownie பிடிக்கும், they like it. So கடையில பார்த்தா இது நம்ம வாங்கி தர மாட்டோம்னு சொல்லிட்டோம், that is okay, but நம்மளும் பண்ணி தரணும்ல. சோ அதனால அவங்கதான் என்னோட மெயின் மோட்டிவேஷன், அவங்களுக்கு இந்த மாதிரி புதுசா பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலியின் வழியாகவும் கரிவாஜஸ் மற்றும் சப்தவர்ணா குழுவினர்கள் இணைந்து வழங்கும் சமையல் போட்டி நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்மிடையே இணைய வர்றாங்க திருமதி விஜி காந்தி. அவங்க என்ன ஒரு புதிய படைப்பை நம்மள்ட காட்ட போறாங்க, என்ன விதமான சமையலை பத்தி நம்ம கிட்ட அறிமுகம் செய்ய வராங்கன்றத நம்ம இப்ப பார்க்கலாம். வாங்க திருமதி விஜி காந்தி அவர்களே.
வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் விஜய் காந்தி. நான் இங்க லண்டன், ஈஸ்ட் லண்டன்ல இருந்து பேசுறேன். நான் இப்போ இங்க வந்திருக்கதோ நான் காம்படிஷனுக்கு 3 ரெசிபி சப்மிட் பண்ணேன். அதுல ஒரு ரெசிபி பத்தி மட்டும் பேச போறேன். இது ஆக்சுவலி ரொம்ப ஹெல்தி, ரொம்ப ஈஸி டு மேக். அதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா கேரட், ஆப்பிள், கொஞ்சம் நட்ஸ், டேட்ஸ், பால், கொஞ்சோண்டு இஞ்சி, அவ்வளவுதான் தேவை. இது மெயினான நான் ரெசிபி லைக் இந்த காம்படிஷனுக்காக நான் இந்த ரெசிபி செய்யல. இது டெய்லி எங்க வீட்டுல இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். ஏன்னா இதுல நமக்கு ஒரு டே ஸ்டார்ட் பண்றதுக்கான எல்லா இன்கிரீடியன்ஸும் இருக்கு. லைக் வி ஹாவ் அயர்ன், புரோட்டீன், விட்டமின், ஃபைபர் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அதுல எந்த ஆடட் சுகரும் கிடையாது. அண்ட் பர்டிகுலர்லி இது எல்லா ஏஜ் குரூப்ல இருக்கவங்களும் சாப்பிடலாம். அண்ட் பிள்ளைங்க வந்து யாரெல்லாம் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் சாப்பிட விரும்பாத பசங்களுக்கு இது ரொம்பவே நல்லது. அவங்கள கொஞ்சம் இன்வைட் பண்றதுக்கு, கொஞ்சம் மோட்டிவேட் பண்றதுக்கு யூ கேன் ஜஸ்ட் ஆட் அ லிட்டில் பிட் ஆஃப் ஐஸ்கிரீம் போட்டு அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வெரி நல்ல ஒரு ஹெல்தியான டிஷ். அண்ட் ஒன் மோர் திங், மெயினான ரீசன் நான் இது வந்து எங்க வீட்டுல ரெகுலரா செய்யறோம்னா, என்னோட 11 வயசு பொண்ணு எப்ப வேணா அவங்களுக்கு தேவைங்கும் போது அவங்களே செஞ்சுக்க கூடிய ஒரு ஸ்மூதி இது. ஸோ லைக் அவ்வளவுதான். இது நீங்க எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் வீட்லயும் செய்யறதா கூட இருக்கலாம். பட் இதை வந்து ரெகுலரா யூஸ் லைக் எவ்வளவு ரெகுலரா நீங்க வீட்டுல இது செய்யறீங்க, எவ்வளவு ரெகுலரா இதை நீங்க சாப்பிடுறீங்கிறது ரொம்ப முக்கியம். லைக் ஒரு ஹெல்தி டயட்னா நம்ம என்னைக்கு ஒரு நாள் செய்யறோம், அது அன்னைக்கு லைக் இன்னைக்கு நம்ம ஹெல்தியா சாப்பிட்டுட்டோம் நம்ம ஹாப்பி ஆயிடக்கூடாது. இதை ரெகுலரா நம்ம தினம் லைக் ஹேபிட்ல வச்சுட்டோம்னா இட் won't லீவ் யூ. லைக் நீங்க அதை மறக்க மாட்டீங்க. அண்ட் இட்ஸ் வெரி குட் ஃபார் யூ. அண்ட் ஒன் மோர் திங், நான் சப்மிட் பண்ண எல்லா ரெசிபியும் அதே மாதிரிதான் ரெகுலரா நம்ம வீட்டுல சாப்பிடுற ரெசிபி. அதே நீங்க எவ்வளவு கொஞ்சம் நல்லா ஹெல்தியா எப்படி செஞ்சுக்கலாங்கிறது தான். இப்போ நான் வேணா காட்டுங்க சார், உங்களுடைய சாப்பாடை காட்டுங்க. நன்றி. இதுதான் என்னோட டிஷ். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது. நல்ல ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி. எல்லா விதமான சத்துக்களும் நிறைந்த இந்த சுலபமாக தயாரிக்கக்கூடிய, குழந்தைகளும் சுலபமாக தயாரிக்கக்கூடிய இந்த ஆரோக்கியமான காலை உணவை பகிர்ந்ததற்கு நன்றி. இதை பற்றிய கருத்துக்களை நம்மிடையே சொல்ல வர்றாங்க டாக்டர் நஃபீசா, டாக்டர் விஸ்வபிரியா மற்றும் செஃப் ராஜ். Thank you, Vijay. Thank you, Vijay. Lovely start of the day with your lovely dish. This dish is super super. Very well done. Super super. Okay. Thank you, Vijay. Actually, the smoothie is actually it's a good start actually for the day. அதுவும் இல்லாம நீங்க பசங்களே பண்ணலாம்னு சொல்லிருக்கீங்க. Actually, என்னோட humble request to everybody வந்து get kids involved in the cooking now. ஏன்னா வந்து UKல வந்து the takeaway culture is like growing big, which is not good. ஏன்னா நம்ம kids வந்து they are not into cooking. So yes, that exactly. As much as we tend to get the kids into cooking, that's better for their future. Thank you. Exactly. Thank you. ஸோ நான் 2 பாயிண்ட்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து ராஜ் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு வந்து நான் என்னோட லைஃப் ஸ்டைல் சேனல் வந்து மெயினாக நான் ஃபுட் வீடியோஸ் தான் ப்ரெசென்ட் பண்ணுறது. ரீசன் எனக்கு என்ன ஷாக்கிங்காக இருந்ததுன்னா, நிறைய பேருக்கு குக்கிங் அப்படின்னா என்னன்னே தெரியுது இல்லை. நான் சொல்றது வந்து அடல்ட்ஸ், இவங்கெல்லாம் நர்சஸ், டாக்டர்ஸாக வேலை செய்கிறாங்க. ஆனால் இவங்களால குக் பண்ண முடியாது. சின்ன வயசுலேருந்தே அதை லேர்ன் பண்ணணும். நம்மளா குக் பண்ணாதான் அதில் என்ன போகுதுன்னு நமக்கு தெரியும். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் தேர், தென் வி நோ வாட் வி புட் இன். அப்புறம் நம்ம நியூட்ரிஷன் பற்றி பார்ப்போம், அப்புறம் என்வாயன்மெண்ட் பற்றி பார்ப்போம், சஸ்டைனபிலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ அதனால குக்கிங் வந்து இட்ஸ் அன் எசென்ஷியல் ஸ்கில். பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலியின் வழியாகவும் கரி வாச்சஸ் மற்றும் சப்தவர்ணா குழுவினர்களும் இணைந்து வழங்கும் சமையல் போட்டி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் ஊடாக அடுத்ததாக நம்மிடையே கலந்து கொள்ள வந்திருக்காங்க திருமதி பிரசாந்தி ரோஸ். அவங்க தன்னுடைய உணவை நமக்காக என்னவெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்ம கிட்ட பகிர வர்றாங்க. அவங்களை நம்ம இப்ப அழைக்கலாம். பிரசாந்தி வாங்க ப்ளீஸ். பிரசாந்தி, could you please explain about your food and then describe this food, please? Hi, thank you so much for having me here. I'm Prasanthi Ross. I'm from Scotland. And today my recipe is chickpea burgers, because my 7-year-old, he's constantly wants burgers and stuff. So I just do all the time homemade burgers with chickpeas and oats and
lots of vegetables. So today for showing you guys, I made chickpea burgers with some chickpeas, onions, and lemon juice. And I used one egg, but instead of egg, you can substitute with a boiled potato, so it can give a nice shape to make them. And you can put some vegetables, lettuce, and whatever, and pile up your burger with a healthy wholemeal buns if it's available. So just this is mostly like a kids kind of meal, but at the same time, as an adult, we can enjoy as well, and it's really, really filling as well. So this is, Yeah, we can. yeah, I kept it so simple. Oh, hello. Sorry. Hello, how City at its best. Yes, this you have combined taste and health very well, and it could be a very good weekend food for family. Thank you. Thank you. Hi, Prasanthi. Actually, you use chickpea. Chickpea is one of the very underrated product. Actually, we don't use it that much in the cooking. Most people don't actually. It's very underrated. So I think it's it's more healthier than most of the other stuff. So thank you for that. Thank you. So that's a comfort meal that you've taken it and given a healthy twist, and it really works well with kids, like you said. Well done. Yeah, கிறிஸ்டியன் தமிழ் வானொலியின் வழியாக நீங்கள் இணைந்திருப்பது சமையல் போட்டி நிகழ்ச்சி. நம்முடைய இணைந்து வழங்க வருபவர்கள் கரி வாச்சஸ் மற்றும் சப்தவர்ணா குழுவினர்கள். இப்போது நம்மிடையே இணைய இருக்கின்றார் திருமதி பிரதீப் நித்யானந்தன். அவங்க தன்னுடைய உணவை பற்றி நம்மளிடையே பகிர வர்றாங்க. வாங்க பிரதீபா, உங்களுடைய உணவை பற்றி எங்களுடைய பகிர்ந்து கொள்ளுங்கள். எஸ். Oh, hi. Hi, Vijay. என் பேர் பிரதீபா நித்யானந்தன். I'm basically now a domestic engineer. And I'd like to thank British Indian Tamil Radio and the team for taking this initiative, because this has been like a very good opportunity for so many people like me. Actually, competition la vandu na 3 dish submit பண்ணேன். அதுல என்னோட all time favorite னு சொன்னா உளுந்து களி தான், உக்கலி, because that's my party's very much favorite, and she always gives that to, I mean, like every week she used to cook that to me and give it to me. My party is like, because she has got 6 girls, I think that's what she got, because this ulandu kali is very good for women. Basically, it strengthens their hip bone. Abdida solvanga party always. So she always gives that to us. It's a South Indian delight. We always enjoy with the family. It's a very healthy, nutritional dish. Adu eppadi panna, step 1 vandu we have to just dry roast black ulandu and badam. You can add it, then grind it later on, and vellam vandu thaniya eduthu nalla podi pannittu neenga 2 options irukku. One, you can boil it and make like jeera like stuff, you can do that, or yeah, paagu madri pannalam. Illen sonna you can just like, what I do is I just like get lukewarm water, and I just like smash the whole ஜாகரி. நல்ல பாகு வெல்லம் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது. நல்லா அது நல்லா ஈஸியா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா ஃபுல்லா அதை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கிட்ட இருக்கிற காடமும் அதுல போட்டுக்கலாம். கொஞ்சமா காடமும் கிரைண்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஃபிளேவருக்கு. தென் கூடவே வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த மாவும் எடுத்து போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நல்ல கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா தோசை ஆக்கிறத விட இன்னும் கொஞ்சம் தண்ணியா இருக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு நீங்க அதை களி பண்ணும்போது it will suck all the moisture in it, and it will become like a laddu, like a thick ball. So you need that water. So அந்த water எல்லாம் mix பண்ணிட்டு you have to just like heat sesame oil, நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், because that's very good for our body as well. So நல்லெண்ணெய் with this marva, you have to pour it slowly in the mixer. Then you have to mix it well, so that like it does not form any lumps, and finally it will become like a big ball, and the consistency vanda odane you can stop it and you can enjoy the dish. That's all it's about, and I love this dish very much. All I want to tell everyone, the ladies, the family, is like we have to get back to basics, like which really supported our my ancestors, isn't it? My ancestors, our ancestors, basically it supported. So yeah, so we all have to get back to basics. That's all it's all about, be it food, be it lifestyle, anything.
Thank you. Thank you. எலும்புக்கு அதாவது பெண்ணின் எலும்புக்கு வலு சேர்க்க உளுந்தை சேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு அழகான உளுந்தங்களியை பத்தி எங்ககிட்ட ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. உங்களுக்கான கருத்துக்களை சொல்ல வர்றாங்க டாக்டர் நஃபீஷா, டாக்டர் விஸ்வபிரியா மற்றும் செஃப் ராஜ். நன்றி. Pradeepa, normally it is said that what we eat is what we are. Yes. And I think your dish has healthy and medical benefits. So very well done. Thank you. Thank you. ஸோ ஆக்சுவலா உளுந்தங்களி வந்து பாத்தீங்கன்னா மெனார்கி, அதாவது நமக்கு பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அந்த டைம்ல ஸ்பெசிஃபிக்கா கொடுப்பாங்க. பீரியட்ஸ் அப்ப சாப்பிட சொல்லுவாங்க. ஏன்னா இந்தியால வந்து இந்த ஹாட் அண்ட் கோல்ட் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. உடம்பு வந்து பீரியட்ஸ் அப்ப சூடா இருக்கும் அப்படிங்கறக்காக உளுந்தங்களி சாப்பிட சொல்லுவாங்க. வந்து இட் கூல்ஸ் யுவர் பாடி அப்படின்னு சொல்லி. பட் நெவர்தலெஸ் இட்ஸ் a very it contains carbohydrates, proteins, எல்லாமே. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், it is high in protein and low in fat. That's all. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இதுல என்ன அப்படின்னா, நம்ம வந்து வீட்டுல சமைக்கணும். நம்ம பாட்டி அம்மால நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி சமைச்சோம்னா absolutely fine. We don't have to eat all these fashionable stuff. Yes, true. I agree. Chef Raj. Yes, actually it's a very good one. One of my favorite. ஏன்னா எங்க வீட்ல எங்க பாட்டி செஞ்சிருக்காங்க. பட் எங்க அம்மா கோலவா பண்ண வராது. நான் I try and do it for my kids actually. So it's one of my favorite. Thank you for I have 2 daughters, so I have 1 daughter, so I do that as well. Actually தண்ணிக்கு பதிலா ஊத்துனா இன்னும் ரொம்ப Yes, ஆமா. நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலியும் கரி வாச்சஸும் சப்தவர்ணா குழுவினர்களும் இணைந்து வழங்கும் சமையல் போட்டி நிகழ்ச்சி. நம்மிடையே அடுத்ததாக இணைய வர்றாங்க கவிதா ஆர். அவங்க நான் சமைத்த அந்த உணவை பத்தின விளக்கத்தை நமக்கு சொல்ல வர்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வாங்க கவிதா. Namaste and thank you for giving an opportunity to just show our recipes. ரொம்ப சந்தோஷமா இருந்தது கலந்துக்கிறதுக்கு. And thanks to all the judges and those who like sorry நான் என்னோட டிஷ்ஷை பத்தி சொல்லிடுறேன். நான் வந்து சாகோ ஃப்ரூட் கஸ்டர்ட் சப்மிட் பண்ணேன். So it is a healthy and easily digestible and you need very few ingredients to make. Sago is nothing but sabudana and அதோட ஃப்ரூட்ஸும் கலந்து ஒரு கஸ்டர்ட். குழந்தைகளுக்கு வந்து கஸ்டர்ட்னா ரொம்ப பிடிக்கும், ஸ்வீட்ஸ். பட் அதை ஹெல்தியா பண்றதுக்கு நான் அதுல வந்து ஜாகரி பவுடர் அப்புறம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி போட்டேன். ஏன்னா ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம சீசனல் ஃப்ரூட்ஸ் எது வேணா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், நம்மளோட ஸ்வீட்னஸ்க்கு ஏத்தா மாதிரி நம்மளோட லைக்கிங்ஸ்க்கு ஏத்தா மாதிரி. நம்ம குழந்தைகளுக்கு நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வச்சுட்டு நம்ம பண்ணலாங்கிறது தான் என்னோட மெயின் இது. ஸோ அதுல வந்து ரொம்ப ஃபியூ திங்ஸ் ஓன்லி யூ நீட் ஃபார் திஸ் சாகோ கஸ்டர்ட். இட் இஸ் ஆக்சுவலி ஜவ்வரிசி கஞ்சி தான் எங்க வீட்டுல பண்ணுவாங்க. பட் கஞ்சின்னு சொன்னானா நோபடி லைக்ஸ். போரேஜுக்கு வந்து யாருக்கும் ரொம்ப பிடிக்காது. பட் அதுலயே வந்து சும்மா ஒரு வெனிலா எசன்ஸோ இல்லை கார்டமன் பவுடரோ ஆட் பண்ணி அதை வந்து கட் ஃப்ரூட்ஸோட சர்வ் பண்ணானா எல்லாருக்குமே பிடிக்கிறது. ஸோ அதனால இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் ஹெல்தி ஆல்சோ. அப்புறம் ரொம்ப கம்மி டைம்ல நம்ம பண்ணிடலாம். இதை சர்வ் பண்ணும் போது மட்டும் நம்ம வந்து கட் ஃப்ரூட்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டா போறோம். ஸோ இதுதான் என்னோட டிஷ். நான் இன்னும் 2 டிஷ் பண்ணேன். பட் திஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு மை திங் பிகாஸ் நான் இதை வந்து அடிக்கடி பண்ணுவேன். டியூரிங் ஃபாஸ்டிங்ல இருக்கும் போது கூட நம்ம இதை இதை சாப்பிடலாம். அதனால ஃப்ரூட்ஸ் அண்ட் இதை வந்து சாப்பிடுறது வந்து ஈஸியா இருக்கும். ஸோ தேங்க்யூ. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஜவ்வரிசினாலே பாயாசமும் வடகமும் தான் ஞாபகம் வரும். ஆனா நீங்க வித்தியாசமான ஒரு முறையில இந்த ஜவ்வரிசி பழங்கள் கலந்த ஒரு கலவையை ரொம்ப அழகா எடுத்துருச்சீங்க. ரொம்ப நன்றி. உங்களுக்கான கருத்துக்களை சொல்ல வர்றாங்க டாக்டர் நஃபீஷா, டாக்டர் விஸ்வபிரியா மற்றும் செஃப் ராஜ். Please welcome all of you. Thank you, Kavita. Sabudana is one of the very famous thing in North, where they make it as sabudana khichdi, sabudana vada, sabudana kheer, and it has been used for when people fast and upas. So this is a new addition in my recipe book. Definitely I'll try it and I'll pass it on to my friends, and it's definitely healthy. Thank you. Thank you. Kavita, thank you for the recipe. Actually, now I've already tried your recipe and it went down a treat for my kids. Actually, it was very good. Thank you very much. Yeah, it was very good. Thank you. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஆக்சுவலா வந்து வேற கிரெயின் யூஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பாயசம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ரொம்ப போர் அடிச்சிரும். அதுக்கு பதிலா அதுக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுத்து பியூட்டிஃபுல்லா ஒரு ஹெல்தி ட்விஸ்ட் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு.
பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலியின் வழியாகவும் கரி வாச்சஸ் மற்றும் சப்தவர்ணா குழுவினர்களும் இணைந்து வழங்கும் சமையல் போட்டி நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்மிடையே இணைய வர்றாங்க திருமதி உஷா தேவி. அவங்க நம்மிடையே அவங்க தயாரித்த உணவை அதை பற்றி சொல்லவும் அதை காட்டவும் வந்திருக்கிறாங்க. அவங்களை நம்ம அழைப்போம். வாங்க உஷா தேவி, உங்களுடைய உணவை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் சென்னையிலிருந்து பேசுறேன். இந்த இதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. நான் 3 ரெசிபி பண்ணேன். அதுல ஃபர்ஸ்ட் ரெசிபி ஸ்டீம்ட் ராகி பாவ் பன் வித் ஸ்டஃப்டு பன்னீர் வெஜிடபிள்ஸ். செகண்ட் ஒன் vegan tender coconut payasam. Third one, main course, steamed rice with exotic kadai vegetables பண்ணிருந்தேன். நான் இன்னைக்கு செஞ்சது ராகி பாவ். இது பண்ணீங்கன்னா இது ரொம்ப ஹெல்த்தி. நான் எல்லாருமே மைதால பண்ணுவாங்க. நான் மைதால பண்ணாம வீட் ஃப்ளார் அண்ட் ராகி ரெண்டுமே ஈக்குவல் போர்ஷன் எடுத்துக்கிட்டேன். எடுத்து ஆயில் எதுவுமே இதுல ஆட் பண்ணாம மாவை இது பண்ணிட்டு ஸ்டீம் பண்ணேன். பேக் கூட பண்ணாம ஸ்டீம் பண்ணிட்டேன். ஸ்டீம் பண்ணிட்டு வீட்லயே நானே ப்ரிப்பேர் பண்ண செஸ்வான் சாஸ் நானே ப்ரிப்பேர் பண்ணேன். அதை ஸ்ப்ரெட் பண்ணி வெஜிடபிள்ஸ்ல மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணி இப்போ அதுல ஃபில்லிங் பண்ணி வச்சிருக்கேன் வெஜிடபிள்ஸ். தெரியுதா? ஆமா, கேழ்வரகுல ரொம்ப அருமையா செய்திருக்கிறீங்க. ஆமா, நார்த் இந்தியனும் சவுத் இந்தியனும் இணைந்த ஒரு சிறந்த ஒரு காம்பினேஷன். மடக்கு கொழுக்கட்டை போலவும் இருந்தது, டாக்கோ மாதிரி இருக்குது, ரொம்ப அழகா இருக்குது. அடுத்ததை சொல்லுங்க. அது இது டெண்டர் கோகனட் பாயாசம். இது பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு பால் ஆக மாட்டேங்குது. மில்க் அது பசும்பாலா இருந்தாலும் சரி, ஆவின் மில்க், எந்த மில்க் இருந்தாலும் சில பேருக்கு ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால நான் இப்போ பியூரா கோகனட் மில்க், அதாவது இளநீ பிளஸ் கோகனட் மில்க் இது பண்ணியிருக்கேன். சுகருக்கு பதில் பனகற்கண்டு, பாம் சுகர் அது சேர்த்து, அது கூட லைட்டா தான் இருக்கு. நம்ம அந்த வழுக்கையோட நம்ம இளநீ எடுத்தோம்னா அதுவே கொஞ்சம் ஸ்வீட் இருக்கு. அதோட சேர்த்து நான் ஸ்ட்ராபெரி கொஞ்சம் போட்டிருக்கேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுக்காக ஸ்ட்ராபெரி சேர்த்திருக்கேன். நான் ஒரு ஆரோக்கியமான ஒரு இளநீரும் பனங்கற்கண்டும் மிகச்சிறந்த ஒரு உணவு. ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. உங்களுக்கான கருத்துக்களை சொல்ல வர்றாங்க. மன்னிக்கணும், அடுப்பில்லாத சத்தான உணவை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. ரொம்ப நன்றி. நம்மளிடையே உங்களுக்கான கருத்தை சொல்ல வர்றாங்க டாக்டர் நஃபீசா, டாக்டர் விஸ்வபிரியா மற்றும் செஃப் ராஜ். ப்ளீஸ் நஃபீசா. Thank you, Usha Devi. It's very nice to see that you have replaced your dishes with all the healthy contents like ragi flour and wheat flour, and instead of sugar, you have used palm sugar. And definitely these ragi baobans are, it's a real delight to see them, and I'm sure they will taste really well. Very healthy presentation, and well done for your recipe. Okay, thank you. சூப்பர். கொரியன் அண்ட் இந்தியன் மிக்ஸ். எனக்கு பாபன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செமையா நீங்க ராகி ஃபிளவர் அண்ட் வீட் ஃபிளவர் கம்பைன் பண்ணிருக்கீங்க, which is amazing. நீங்க எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, நீங்க சொன்னீங்க பாம் சுகர் சேர்த்து இருக்கேன். பாம் சுகர் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. பட் அப்பவும் அதை சொன்னப்போ கூட நீங்க சொன்னீங்க கொஞ்சமா தான் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ யூ ஹாவ் ரெக்கக்னைஸ் பாம் சுகரும் ஆடட் சுகர் தான். So at the end of the day அதுவும் சுகர் தான். அதனால அதை நம்ம கம்மியா யூஸ் பண்ணணும்னு நீங்க ரெகக்னைஸ் பண்ணிருக்கீங்க. So well done. Shadevi, actually thank you for that. And Bob நிறைய தெரியுமான்னு தெரியல, ஏன்னா it's oriental flavor, but again steamed, very very healthy bun. அது they can substitute for roti கூட, ரோட்டிக்கு இன்ஸ்டா கூட பண்ணலாம். and again அந்த டெண்டர் கோகனட்ல நீங்க பாம் சுகர் போடணும்ன்ற அவசியம் கூட இல்லன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுவே ஸ்வீட்டா தான் இருக்கும். நீங்க கோகனட் மில்க் யூஸ் பண்ணிருக்கீங்க, அதுவே ஸ்வீட்டா இருக்கும். so it's very very, நான் ஆக்சுவலா பார்த்துட்டு ரொம்ப I was very surprised. thank you for those recipes. yeah. தமிழ் வானொலியின் வழியாக கரி வாச்சஸும் சப்தவர்ணாவும் இணைந்து வழங்கும் சமையல் போட்டி நிகழ்ச்சியில் நம்மிடையே அடுத்ததாக கலந்துக்க வர்றாங்க திருமதி வினிதா. அவங்க
தயாரித்த உணவை பத்தி நம்மளிடையே சொல்ல வர்றாங்க, படத்துடனே விளக்கவும் வர்றாங்க. இதோ உங்களுக்காக வினிதா. வினிதா, please carry on. Hi, my name is Vinita Ipari. I reside in a small town called Halifax in north of England. Firstly, I would like to thank everyone who has organized this event. I had prepared 3 dishes for this competition. It was really hard for me to basically choose one dish to talk about today, but after much contemplation, I've decided to talk about ragi tacos. Okay, so the taco is a traditional Mexican dish. It is basically made out of corn tortillas, stuffed with a lot of fresh veg, meat, seafood, and is seasoned with crispy salads and things like that. So tacos can be made in different variations, but this is my interpretation. This is one of my interpretations of tacos. So there are mainly 4 components of tacos. The first one is your tortilla. So with this one, I've made it with ragi flour. You can make it with which is like finger millet flour, but you can make it with other flours like pearl millet, makki ka atta, or the maize flour, and all different types of flour which contains less starch, more healthier for you. And then you have the filling, which I've made it with tofu and corn filling added with all of Indian spices in it. I know I'm making a Mexican dish, but as an Indian at heart, you can take a girl out of India, but you can't take India out of the girl's heart. So I had to add some Indian spices too, so that I'm staying true to my culture. So the filling, I made it with tofu and sweet corn, but you can have paneer, you can have vegetables, you can have beans, you can be as creative as you like. And then the third component of the dish is the Pico De Gallo, which is basically, sorry, I'm trying, oops. Yeah, Pico De Gallo. Basically, it's just a fresh salsa made out of all fresh onion, chili, tomatoes, coriander leaf, and just bit of little lemon juice and just a pinch of salt just to season it. And then the final element of the dish is the avocado sauce, which is pretty similar to guacamole. Just avocado, some lime juice, and chili, garlic to flavor it. And then you make a sauce out of it so that it adds that richness and creaminess to the dish. And I've ordered also some purple cabbage and coriander to top it up. So basically you assemble everything, you have your taco, and then you have filling, and then you add all the salsa, and then all the different sauces and everything, and you can add any toppings you like, and then that's your ragi tacos. Making, I think, a healthy dish doesn't mean that you have to compromise on flavors and textures. So I try to incorporate all different types of colors and textures and taste in one dish. So this dish has all the textures, like softness from tofu, crunchy cabbage and salsa, creamy avocado sauce, and blanketed in a crispy ragi tortilla. And it has all the melody of the different tastes, like sweetness from the sweet corn and the tangy yet spicy salsa. So that's my dish, but I would just like to end my with saying something. Basically, I want to thank my amma for introducing me to the art of cooking. Oh. Thank you. அன்னைய தினத்திலே அம்மாவை ரொம்ப அழகா என்கிட்ட சொன்னீங்க. வெரி கலர்ஃபுல், அண்ட் தென் என்ன சொல்றது, the pictures tells the story of your food. Thank you so much. And then உங்களுக்கான இந்த கருத்துக்களை நம்மிடையே சொல்ல வர்றாங்க டாக்டர் நஃபீசா, டாக்டர் விஸ்வப்ரியா மற்றும் செஃப் ராஜ். Vinita, thank you very much. Tacos is one of my personal favorites, and I can't wait to try this dish of yours on one of the weekends. And it looks so healthy and so colorful. Thank you for making this Mexican dish so Indian and so healthy. Thank you. Thank you. So actually, okay, now I have to talk in English, right? So basically, you have touched on a few concepts of healthy eating. Okay, one is eat colorful. Then I think you've made an attempt to include carbs, proteins, and carbs, fats, and proteins, and all the nutrients in there as well. And adukapram vandu you have used the spices. So never go away from spices, because spices are the antioxidants. The more you use, the better. Everybody came to India. The reason they conquered India was for the spices. Exactly. So that was great. And enakku enga amma da inspiration cooking la. And I find it when you add different types of spices and flavors into it, you don't need to add extra more salt into a dish. It the flavors itself is enough to make it tasty and very appetizing.
True. That's very, very true. Well done. I mean, that's a very good looking, lovely looking dish actually. I lived in Texas for 7 years, so I know how the tacos, how they're made. And actually there is a saying in Mexico, if you can't eat anything, put them on taco. So that's what they say basically. They say in Spanish, but I don't know. That's exactly when I said, like, there's so many different variations of tacos you can make. Yes, yeah, and that looks really, really lovely. And again, you added the red cabbage. That's exactly what the Mexicans do basically, because that's they love the red cabbage. They just put some lemon juice in the red cabbage, lemon juice and salt in the red cabbage, and then add it. It becomes a very fresh, refreshing salad on it. That's very lovely. Thank you. பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலியின் வழியாக கரி வாட்சஸும் மற்றும் சப்தவர்ணா குழுவினர்களும் இணைந்து வழங்கும் சமையல் போட்டி நிகழ்ச்சியில் நம்மிடையே நிறைவான ஒரு போட்டியாளராக இணைஞ்சிருக்க போறாங்க திருமதி ரம்யா உமா மகேஸ்வரன். அவங்க தன்னோட உணவை பத்தி நம்மளிடையே சொல்லவும் காட்டவும் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வாங்க ரம்யா, உங்களுடைய உணவை பற்றி சொல்லுங்க. வணக்கம் மக்களே. சோ என்னோட பேர் ரம்யா. நான் வந்து பின்னர்ல இருக்கேன், யூகேல. சோ இந்த ஹெல்தி காம்படிஷனுக்காக நான் குக் பண்ணிருக்க டிஷ் வந்து ஹோம்மேட் சாக்லேட். பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் ரேடியோக்கு பெரிய தேங்க்ஸ் ஃபார் டாக்கிங் அப் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பேசுறதுக்காக ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஸோ சாக்லேட்னா யூஸ்வலா கண்டிப்பா அந்த அன்ஹெல்தி தான். பட் இந்த ப்ரிப்பேர் பண்றதுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து என்னோட டாட்டர் 2 year old. ஸோ நம்ம எவ்வளவுதான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலும் அவங்க வந்து சாக்லேட் டெஃபினட்டா கிரேவிங் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வெளியே வாங்கி கொடுக்க விருப்பம் இல்லாதப்போ நான் ஐ வாஸ் லைக் ரிசர்ச்சிங் என்ன பண்ணி நம்ம ஹெல்த்தியா கொடுக்கலாம் சாக்லேட் அப்படின்ட்டு. ஸோ இதுல கேம் சேஞ்சரே வந்து த்ரீ இன்கிரீடியன்ஸ் தான். ஸோ மொத்தமே 4 ingredients ஆட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கோல்ட் pressed coconut oil. So cold pressed, it's much healthier to the refined oils counterpart, because the refined oils for processing they lose most of their antioxidants and nutrients. So I have used cold pressed virgin coconut oil. Second one on the cacao powder. So cacao powder is much healthier than cocoa powder because it's not roasted and doesn't go through as much processing as the cocoa powder. And third one வந்து நான் யூஸ் பண்ணிருக்கிறது வந்து raw local honey. Raw local honey, it's only strained when it's bottled actually. So வந்து அந்த லோக்கல் ஏரியால இருக்க அந்த போலன்ஸ் எல்லாமே அதுல ரீடைன் ஆயிருக்கும். ஸோ இந்த இம்யூன் சிஸ்டம்க்கு போலன் அலர்ஜினால சஃபர் ஆகும் கொஞ்சம். It reduces the allergy symptoms. And fourth one is any nuts of your so ரஃபா சாப் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா பிளெண்டர்ல ப்ராசஸ் பண்ணிக்கலாம். கோகனட் ஆயில நம்ம யூகே கிளைமேட்ல வந்து இது ரொம்ப சாலிட்டா இருக்கும். ஸோ நான் வந்து அதை வந்து மைக்ரோவேவ்ல 20 seconds வச்சு லிக்விட் பண்ணிட்டு 1/4 cup ஈக்குவல் பார்ட்ஸ் cacao powder and equal parts coconut oil எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு and then add the nuts and 2 tablespoons of honey. So நம்ம ஸ்வீட்னஸ் கேட்க ஹனி இன்க்ரீஸ் இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சாக்லேட் மோல்ஸ்ல போட்டு செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா 20 minutes to 1 hourல உங்களுக்கு ஹோம்மேட் சாக்லேட்ஸ் ரெடியா இருக்கும். ஸோ இதை நம்ம கிஃப்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி விசிட் பண்ணும்போது நம்ம கிஃப்டா கொண்டு போகலாம். So it will be much appreciated because it's much healthy as well, right? So இதுதான் நான் பண்ண டிஷ். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு சாக்லேட்டை பத்தின ஒரு விஷயத்தை பத்தி அந்த உணவை பத்தின கருத்தை வந்து நம்ம கிட்டயே சொல்ல வர்றாங்க டாக்டர் நஃபீஷா, டாக்டர் விஸ்வபிரியா மற்றும் செஃப் ராஜ். Thank you, Ramya. Chocolate is something which is loved by all the age groups, kids, adults, and elders, and there can't be anything better than this homemade chocolates. Well made. Thank you. Thank you so much. Homemade chocolate for hay fever. Amazing. Actually, chocolate is good for you. நீங்க cocoa powder யூஸ் பண்ணிருக்கீங்க. Actually, cocoa powder and cacao powderல நிறைய probiotics இருக்கு. So what is not good for you in the chocolate is the sugar. But நீங்க homemade பண்றப்ப அதை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த sugar. And because you use local honey, it's good for allergy sufferers. So that was really good. Thank you so much. Ramya, the chocolate and everybody has a craving for chocolate. Everyone, even the adults are they can be kids for chocolate. Again, when you're making homemade, then you know what's going. Dr. Vishwapriya Sunamari, you know what's going in it, and you have given pretty much everybody the recipe for it, though, because everybody loves chocolate, and they can. It only takes 5 minutes to make. Yeah, so they can make it at home actually, because they always think, okay, chocolate na கடையில போய் வாங்கணும் இல்லனா வெளில எங்கயாவது ரெஸ்டாரன்ட்ல போய் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. But you can simply make it at home. That's what you showed. Very good actually. Thank you. Thank you.
Thank you so much, everyone. Thank you so much for participating. 150 என்ட்ரிஸ்ங்கிறது சாதாரண விஷயமே இல்ல. அண்ட் உங்களோட சப்போர்ட் இல்ல அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய லெவல்ல இந்த ஈவெண்ட்டை வந்து எங்களால கொண்டு போயிருக்கவே முடியாது. தேங்க்யூ so மச். என்னதான் எல்லா என்ட்ரிஸும் இருந்தா கூட இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் பேரை தான் கூப்பிட முடிஞ்சது பிகாஸ் ஆஃப் த டைம் கன்ஸ்ட்ரைன்ட். பட் அதுலயும் வந்து நீங்க உங்களோட ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் எவ்வளவு இருந்தாலும் அதையும் தாண்டி எங்களுக்காக இங்க வந்து உங்களோட டிஷ்ஷை பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ so மச் டு ஆல் த ஜட்ஜஸ். இவ்வளவு டைம் எடுத்து ஒவ்வொரு என்ட்ரிஸையும் பார்த்து ஒவ்வொரு என்ட்ரிஸையும் ஜட்ஜ் பண்ணி அதுக்குரிய மார்க்ஸை போட்டு தேங்க்யூ so மச். அண்ட் தேங்க்யூ so மச் ஆர்ஜே விஜயலட்சுமி, ரொம்ப அழகா ஹோஸ்ட் பண்ணதுக்கு. தேங்க்யூ so மச் டாக்டர் எழில் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஹோஸ்ட் திஸ் வண்டர்ஃபுல் ஈவெண்ட். ஐ ரியலி என்ஜாய்ட் திஸ் ஈவெண்ட் அண்ட் தேங்க்யூ so மச் அகைன் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். தேங்க்யூ so மச் ஃபார் யுவர் டைம். வணக்கம் பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலி நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலியின் வழியாக கரி வாச்சஸ் மற்றும் சப்தவர்ணா குழுவினர்கள் இணைந்து வழங்கிய சமையல் போட்டி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க தலைமை நடுவராக வந்திருந்த டாக்டர் பத்மினி சங்கர் அவர்கள். இவங்க ஒரு மிகப்பெரிய சமையல் கலை நிபுணர், தொழில் முனைவோர், நலமகராணி அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்ல, இவங்க உணவகத்துலதான் மிஸ்லின் ரேட்டிங் என்ற ஒரு கைடுல இவங்களுடைய உணவகம் வந்து பெயர் பெற்றிருந்தது. அது மட்டும் இல்ல, தொழில் முனைவராக இருந்து பல சமையல் அகாடமிகளை வந்து நடத்தி இருக்கிறாங்க. இங்கிலாந்து வாழ் பிரிட்டிஷ் மக்களுக்காக நம்மளுடைய தென்னிந்திய உணவுகளையும் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. பல பேர்கள் அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சமையல் துறை வல்லுநராக இருந்து வந்த இவர் இங்கிலாந்திலிருந்து யாரு வந்தாலும் இவங்க வீட்டுக்கு தான் ஒரு தாய் வீடு போல விருந்தோம்பல் அப்படின்ற ஒரு கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரும் மக்களுக்கு உபசரிப்பு, அன்பு, கருணை என்ற அனுசரணையோடு உணவுகளை வழங்குவதில் மிகப்பெரிய அன்னபூர்ணியாவும் திகழ்ந்திருக்காங்க. இவங்க தான் இந்த சமையல் போட்டி நிகழ்ச்சியில தலைமை நடுவராக இருந்து மிகச் சிறப்பாக தன்னுடைய கடமையை நம்முடைய இந்த பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலிக்காக வழங்கியிருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்ல, நம்முடைய நல மகாராணி டாக்டர் பத்மினி சங்கர் அவங்கதான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலியின் வழியாக உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நுனிநாக்கின் ருசியும் அடிநாக்கும் சுவையும் அறிந்த உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு இந்த சமையல் போட்டியில எப்படியான உங்களுடைய அனுபவம் என்ன மாதிரி எல்லாம் இருந்தது, அதனுடைய நிறைகள் என்ன, சிரமங்கள் என்ன அப்படின்றத எங்களோட பகிர்ந்துக்கணுமா. வணக்கம் விஜயலட்சுமி. இந்த வந்து இந்த காம்படிஷனை ஜட்ஜ் பண்றதுக்கு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு I thank Dr. Eril and all his colleagues who have taken part. The competition was taken, Dr. Padmini Shankar. In the competition, cooking competition was organized by Dr. Eril. And I was really overwhelmed by the number of contestants who took part in this event. 150 பேருக்கு மேல இதுல டேக் பார்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் டீம் வந்து ஒரு team of 4 people had shortlisted and they had put forward about 24 contestants, out of which I had to choose a winner and a runner-up. இது கொஞ்சம் கடுமையா தான் இருந்தது. ஏன்னா எல்லாரும் வந்து ரொம்ப ஒரு எஃபர்ட் எடுத்து இத பண்ணிருக்காங்க. It was in the form of the recipes were in the form of pictures, and because of this pandemic இது ஒரு ரியல் டைம்ல பார்க்க முடியல. அதனால presentation was very good and creativity was also there, innovative ideas were there. And healthy options அதையும் கன்சிடர் பண்ணி அதை நாங்க மார்க் பண்ணியிருக்கிறேன். What amazed me was the interest shown by so many of them, and those were the positive things. நல்ல எஃபர்ட் எடுத்து ரொம்ப டிஸ்கிரிப்டிவா எல்லா டிஷ்ஷஸையும் போட்டு கொடுத்திருந்தாங்க. நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. The downside-ல வந்து some of them have used too many ingredients, and most of the ingredients which they have used did not complement. அதாவது Chinese spices order they have used paneer and things like that,
and Taiwanese bow buns எல்லாம் பண்ணிருக்காங்க. Effort was very good, but only thing what we missed out on the taste, the flavor. அதுதான் அது மெயின். ஒரு குக்கிங் காம்படிஷன்ல those two factors are the most important. அது இல்லாம I had assessed it and it have done a very good job. They have done a real good job, and it's very appreciative of Edil to bring in the community together and put forth. ஏன்னா இது வந்து it's not an easy. He is a consultant and I don't know how he finds the time to do it, but he always does a lot of service to the community. ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. இவ்வளவு பெரிய 150 பேர் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில மிக சிறப்பாக நீங்க வந்து தேர்ந்தெடுத்த விதம் வந்து அற்புதமா இருந்தது. ரொம்ப நன்றி. அடுத்ததாக உங்ககிட்ட நான் கேட்க போற கேள்வி என்னன்னா, சமையல் கலையில் உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது? இந்த துறையை எப்படி நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? உங்களுடைய அந்த அனுபவத்தை சொல்லுங்க. சமையல்ல வந்து எனக்கு கல்யாணம் ஆகி 44 years ஆகுது. இந்த ஊருக்கு வந்து 40 வருஷம் ஆகுது. வந்த புதுசுல நாங்க அயர்லாந்துக்கு தான் வந்திருந்தோம். வந்த புதுசுல ஒண்ணுமே தெரியாது, குக்கிங்னா என்னன்னே தெரியாது. ஊர்ல வந்து பிஸியா டாக்டர் கிளினிக் போயிட்டு வர்றது, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றதுல இதுலயே போயாச்சு. அண்ட் ஊர்ல தான் நம்மளுக்கு சமையலுக்கு ஆளு, எல்லாத்துக்கும் ஆள் இருக்கிறதுனால திடீர்னு நீங்க வந்ததுனால ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ரைஸ் கூட குக் பண்ண தெரியாது. அதனால by trial and error, with the guidance of my husband, he's been very patient. எதை பண்ணாலும் நல்லா இருக்குன்னு ஊக்குவிச்சு கொடுத்து இது பண்ணாங்க. ஒரு இன்கிரீடியன்ஸும் கிடைக்காது அயர்லாந்துல. I'm talking 40 years ago. இப்ப வந்து you get everything. குளோபல் வேர்ல்ட் ஃபுட்ஸ்னு எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்குது. கார்னர் ஷாப்லயே பச்சை மிளகாவும் கிடைக்குது. Things are different. அப்புறம் நாங்க 4-5 years கழிச்சு we came to England. இங்கிலாந்துல வந்துட்ட பிறகு எல்லாமே நாங்க வந்த இடம் போல்டன். அங்க குஜராத்தி கம்யூனிட்டி நிறைய இருக்காங்க. அதனால இந்த கேஷ் அண்ட் கேரி சூப்பர் மார்க்கெட்ல போனா அத்தனை வகை பருப்பு. ஐயோ, இத்தனை வகை பருப்பா, இது எந்த பருப்பு எதுக்கு போடுறது, அந்த கன்ஃபியூஷன். அவ்வளவு oblivious to cooking I was. நம்ம பைட் கஷ்டத்துலதான் எல்லாம் தெரிஞ்சு சர்வைவ் பண்ணணும்ல. நம்ம நாக்கு வந்து என்ன பர்கரை சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது, பிரெட்டை சாப்பிட்டு. நம்ம ஊர்ல சிக்கானாதான் பிரெட் சாப்பிடுவாங்க, வந்தாதான் பிரெட் சாப்பிடுவாங்க. அதனால அது ஒரு நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் மாதிரி. அதை ஊக்குவிக்க கொடுக்கறதுக்கு வந்து மை ஹஸ்பண்ட் வெரி டாலரண்ட். எதை கொடுத்தாலும் நல்லா இருக்கு. எனக்கே சாப்பிட முடியாது. அப்படி பழகி வந்தாச்சு. அப்புறம் நல்லா இருக்கு, நீங்க பண்ணது நல்லா இருக்குன்னு நம்மளுக்கே ஒரு ஆர்வம் வந்துருது இல்ல? கண்டிப்பா. ஆமா, உங்களை நலமகாராணி அப்படின்னு சொன்னதுல உங்க நலமகாராஜன் தான் உங்களுக்கு உறுதுணையா இருந்திருக்காங்க அப்படின்றதுல எங்களுடைய பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலியின் வழியாக அவருக்கு ஒரு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அது மட்டும் இல்லாம இப்ப நிறைவாக உங்கள்ட்ட நாங்க கேட்க போறது என்னன்னா, தென்னிந்திய உணவு வகைகளை பற்றிய சில உணவு குறிப்புகளை பத்தி நம்மளுடைய பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலி நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தென் உணவுக்கு சவுத் இந்தியன் குக்கிங்ல வந்து நம்ம வந்து ஐ எம் நாட் அ ப்ரோ. ஒரு பேஷன்ல தான் பை மை எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு நான் கத்துக்கிட்டது. சவுத் இந்தியன் குக்கிங்ல மெயின் திங் வந்து இது வெரி சிம்பிள். இது நீங்கெல்லாம் நினைக்கலாம் இதுல என்ன பெரிய இதுன்னு. தாளிக்கிறது வந்து நம்ம குழம்பு ரசம் நம்ம சவுத் இந்தியன்ல தாளிக்கிறது தான் மெயின். அந்த தாளிப்பு தான் அந்த ஒரு பதார்த்தத்துக்கோ ஒரு இதுக்கோ ருசி தன்மை கொடுக்கறது. அந்த அரோமா, அந்த ஃபிளேவர், டேஸ்ட் எல்லாம் கொடுக்கறது அந்த டெம்பரிங் தாளிக்கிறது தான். தாளிக்கிறது வந்து அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. நான் சமையல் கத்துக்கும் போது பாதி நேரம் அந்த எண்ணெய் கொதிக்காது, அதுக்கு முன்னால கடுகை போட்டுருவேன். இல்லாட்டி ரொம்ப ஹாட்டா இருந்தா கடுகு கருகிரும். அது வந்து சோ பழக தென் இந்த எண்ணெய் வந்து கரெக்டான ஹீட்ல இருக்கணும். கொஞ்சம் சூடா இருக்கும் போதுதான் நம்ம கடுகை போடணும். கடுகு வெடிச்சிட்ட பிறகுதான் நம்ம ஒரு உளுந்த பருப்போ ஒரு ஜீரகமோ கருவேப்பிலையோ எல்லாம் அதுக்கு பிறகுதான் போடணும். அந்த கடுகு வெடிக்கலைன்னா அந்த தாளிக்கிறதுக்கு ருசியே கிடையாது. அந்த கடுகு வெடிச்ச பிறகு the flavors it releases, it is locked in the oil. Okay, அதுதான்
அந்த குழம்புக்கோ ஒரு பதார்த்தத்துக்கோ கொடுக்கிற ஒரு ருசித்தன்மை. இப்ப வந்து நம்ம எண்ணெய் சூடாகாம கடுக போட்டேங்க, எவ்வளவு எண்ணெய் சூடா என்ன ஹீட்ல வந்தாலும் அது பொரியாது. அண்ட் தாளிக்கும் போது எல்லா சாமானையும் பக்கம் பக்கம் வச்சுக்கணும். ஏன்னா இத கடுக போட்டுட்டு நான் சீரகத்தை எடுக்கிறேன்றதுக்குள்ள அது கருகிரும். சோ அதுதான் தாளிக்கிறது தான் ஒரு பதார்த்தத்துக்கு, தட் இஸ் த லைஃப் ஃபார் த திங். ஒரு பருப்பு வேக வச்சீங்கன்னா கூட அந்த பருப்புல ஒரு சப்புன்னு இருக்கும். பட் அந்த தாளிச்ச உடனே அதுக்கு அந்த ஃபிளேவர்ஸ், இட் டேக்ஸ் இட் டு டிஃபரெண்ட் டைமென்ஷன். கண்டிப்பா. சஞ்சரப்பட்டியின் தாளிப்பின் ஓசையை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. இன்னும் நிறைய டிப்ஸ்களை எங்களோட வழங்குங்க. டிப்ஸ்னா என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன். அந்த நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, ஆண்டி நீங்க பண்ற ரைஸ் நல்ல குச்சி குச்சியா வருது, அது எப்படின்னு. ஸோ த ஈஸியஸ்ட் திங் இஸ், ரைஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்றது இப்ப எல்லா ரைஸும் கிடைக்குது. பொன்னில இருந்து புழுங்கல் அரிசியில இருந்து எல்லாம் கிடைக்குது. பட் வந்து பஸ்மதி ரைஸோ லாங் கிரெயின் ரைஸோ எந்த ரைஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கனாலும் soak it for a couple of 5 to 10 minutes and rinse and wash off the starch. Rinse it a couple of times, ஒரு 5-6 வாட்டி till the water gets clear. அப்புறம் நீங்க 1:1.5 அது வச்சீங்கன்னா ரைஸ் ஒட்டாம கஞ்சி கோக்காம நல்ல ஸ்டிக்கி குச்சியா வந்துடும். அண்ட் இட்ஸ் வெரி குட். அது நம்ம அது நம்ம சவுத் இந்தியனுக்கு இந்த பட் பிரியாணி அது மாதிரி புலாவ் எல்லாம் போடும்போது குழஞ்சா அதோட அப்பியரன்ஸே போயிடும். அரிசியின் ரகசியத்தை சொல்லிட்டீங்க. அடுத்ததா அந்த இட்லி தோசை மாவு கொஞ்சம் புளிச்சு போச்சுன்னு வைங்க. இட்லி கூட நான் எப்ப பண்ணாலும் ஹார்டா வருது. இட்லி பண்றது வந்து இது ரொம்ப அது ஒரு இட்ஸ் a ஸ்கில். என்ன சில பேருக்கு அது சரியா வராது. ப்ரப்போர்ஷன் எல்லாம் போக மாவாட்டி வச்சீங்கன்னா ரொம்ப புளிச்சு போச்சுன்னா ஒரு சாஷே 1 டீஸ்பூன் ஈனோ சால்ட்ட போட்டீங்கன்னா அந்த மாவுக்கே ஒரு தனி உயிர் வந்துடும். வழுக்கு வழுக்குன்னு வராது. நல்ல தோசை நல்ல தடி தோசை ஊத்துனீங்கன்னா கிரம்பெட்ஸ் மாதிரி நல்ல ஓட்டையா டன்லப் தோசை மாதிரி வரும். அதுதான், வேற ஒன்னும் டிப்ஸ் நம்ம இங்க பழகுனதுதான். பட் அந்த தாளிக்கிறது வந்து ஐ ஃபவுண்ட் தட் வித் நீங்க நல்லா இம்ப்ரவைஸ் பண்ணலாம். தாளிக்கிறதுல வந்து யூ கேன் ஆட் garlic, ginger அது இதெல்லாம். இன்னொன்னு வந்து நம்ம இப்ப இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனா நிறைய பேர் did you have a curry because you smell of garlic ன்னுவாங்க. அதுக்கு வேற எப்படி பண்ணணும்னா நம்ம ஒரு மட்டனோ சிக்கனோ ஏதோ ஒண்ணு நான்வெஜ்ஜோ வெஜ்ஜோ ஒரு குருமா வெஜிடபிள் குருமா பண்ணோம்னா அந்த இஞ்சி பூண்டை வந்து நல்ல ஹாட் ஆயில்ல நல்ல வெங்காயத்தோட நல்லா வதக்கிட்டீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு மனம் வந்து நம்ம பிரெத்ல வராம இருக்கிறதுக்கு குருமாவோ ஒரு நான்வெஜ் டிஷ்ஷோ ஏதோ பண்ற மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து ஹாட் ஆயில்ல வெங்காயத்தோட இந்த ஸ்பைசஸோட இந்த இஞ்சி பூண்டையும் நல்லா வதக்கிட்டீங்கன்னா அந்த வாடை வந்து அந்த பச்சை வாடை போயிடும். அது வந்து அது இட்ஸ் a very important tip, especially when we have and go to work the next day, it does come in our breath. இதுனா you will try to avoid that. ரொம்ப அருமையான ஒரு குறிப்புகளை வந்து சமையல் குறிப்புகள் மட்டும் இல்ல, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவையான குறிப்புகளையும் ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. அது மட்டும் இல்ல, உங்களுடைய இந்த 40 வருட அனுபவம் இங்கிலாந்துல வந்து சமைக்கவே தெரியாம இருந்துட்டு இன்னைக்கு மிஸ்லின் ரேட்டிங்ல உங்களுடைய ரெஸ்டாரண்ட் தலைமை இடத்துல இருக்குது. ஒரு தலைமை நடுவராக இந்த பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலியின் வழியா கலந்திருக்கீங்க. 150 பேரினுடைய சமையல் அனுபவத்தை உங்க மூலமாவ தெரியப்படுத்தி இருக்கிறீங்க. உங்களுடைய திறமையும் தனிமையும் பொறுமையும் நினைச்சு எங்களுக்கு எல்லாம் ரொம்ப புல்லரிக்குது. உங்களுடைய அனுபவம் இன்னும் பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலி நேயர்களுக்கு வேணும் அப்படின்றத இந்த ஒரு பேட்டியின் மூலமாக நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுடைய இந்த ஆர்வமும் கலையும் இன்னும் தொடர்ந்து செல்லட்டும். பல பேருக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவமாகவும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் நீங்கள் வாழ்நாளில் வளம் வருவீர்கள் என்பதை வாழ்த்துக்களோடு எங்களுடைய வானொலியில் பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலியின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா, எங்களோட இணைந்ததற்கு ரொம்ப நன்றிங்கம்மா. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நேயர்களின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு நேயர்களை, நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலியின் வழியாக கரி வாச்சஸ் மற்றும்
சப்தவர்ணா குழுவினர்களும் இணைந்து வழங்கிய சமையல் போட்டி நிகழ்ச்சி. இன்னும் சிறிது நேரத்தில் வெற்றியாளர்களை நாங்கள் அறிவிக்க உள்ளோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். வெற்றியாளர்கள் யாரு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலியின் வழியாக கரி வாச்சஸ் மற்றும் சப்தவர்ணா குழுவினர்கள் இணைந்து வழங்கிய சமையல் போட்டி நிகழ்ச்சி. பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலியின் வழியாக நீங்கள் இணைந்திருப்பது கரி வாச்சஸ் மற்றும் சப்தவர்ணா குழுவினர்களும் இணைந்து வழங்கிய சமையல் போட்டி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்காக நம்முடைய ஆதரவாளராக இணைந்திருக்கின்றார் திரு பாலமுருகன் சண்முகம். கார்ட் ஆஃப் இந்தியா என்ற நிறுவனத்தில் இருந்து இவர் விவசாயிகளுக்காக உறுதுணையாக இருந்து அங்கிருக்கும் காய்கறிகளை இங்கே மற்ற நாடுகளுக்கும் அதை இறக்குமதி செய்து விவசாயிகளுக்கு முன்னின்று செயல்பட்டு வருகின்றார். அவருக்கு நம்ம ஆதரவை பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலியின் வழியாக தெரிவிப்பதோடு அவர் என்னெல்லாம் நம்ம கிட்ட பகிர்ந்துக்க வராரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலியின் வழியாக சமையல் போட்டி நிகழ்ச்சி கரி வாச்சஸ் மற்றும் சப்தவர்ணா குழுவினர்கள் இணைந்து வழங்கும். வாங்க திரு பாலமுருகன் சண்முகம் அவர்களே. வணக்கம். என் பேர் பாலமுருகன் சண்முகம். நான் லண்டன்ல வசிக்கிறேன். ஸோ என்ன கம்பெனி பேர் வந்து லிங்க்அப் அக்ரோ. ஸோ லிங்க்அப் அக்ரோ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா லைக் இம்போர்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் த ஹோல்சேல் க்ராசரிஸ் அக்ராஸ் யூகே அண்ட் யூரோப் ப்ரொவைட் பண்றோம். பட் வேர் நாங்க வந்து எங்க இருந்து அந்த க்ராசரிஸ் எங்க இருந்து எங்களோட ப்ராடக்ட் எல்லாமே வந்து வாட் வி ஆர் டூயிங் இட்ஸ் sourcing directly from the farmers. So through the company called Pay Green, நாங்கள் இந்தியாவில் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கிறோம். அவங்க வந்து எப்படின்னா ஒரு எக்கோசிஸ்டம், அக்ரி எக்கோசிஸ்டம், ஃபார்மர்ஸ்க்குன்னு ஒரு எக்கோசிஸ்டத்தை வந்து கிரியேட் பண்ணிட்டு அந்த மிடில் மேன் இருக்கவே கூடாது ஃபார்மர்ஸ்க்கு அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட்ல வந்து அந்த பே அக்ரியில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட டைரக்டாவே அப்ரோச் பண்ணி அவங்க கிட்டே டைரக்டா வந்து நாங்கள் எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அவங்க விளைய வைக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து ப்ரொக்யூர் பண்ணிட்டு அதை வந்து நாங்க வந்து டைரக்டா வந்து ஹோல்சேலா இருக்கட்டும் ரீட்டைலா இருக்கட்டும் டைரக்டாவே வந்து நாங்க இந்தியால சவுத் இந்தியால எஸ்பெஷலி சவுத் இந்தியாவுக்கு இப்ப நாங்க பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி இப்பதான் வந்து கர்நாடகாவுக்கு எல்லாம் மூவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் எங்களோட அந்த ஃபார்மர்ஸ் கனெக்ட் வந்து ஸ்டில் க்ரோயிங் ஆன். ஸோ அந்த ஃபார்மர்ஸ்க்கு பெனிஃபிட் பண்ற அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நாங்க வந்து அந்த யூகே அண்ட் யூரோப்பு கொண்டு வந்து அதே ஃபார்மர்ஸ் வந்து அந்த மிடில் மேன் இல்லாத அந்த பெனிஃபிட் அடையணும் அப்படின்றதுக்காக வந்து நாங்க அதை வந்து கார்ட் ஆஃப் இந்தியான்ற ஒரு சேனல் மூலியமா ஒரு பிளாட்ஃபார்ம் மூலியமா அதை யூகே கொண்டு வந்திருக்கோம். அட் த சேம் டைம் இந்த சேம் ப்ராடக்ட்டை வந்து நாங்க யூகேல ஹோல்சேலர்ஸ்க்கும் இங்க ஷாப்ஸ் அண்ட் ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கும் கொடுக்குறோம். ஸோ அதுல வர்ற பெனிஃபிட்ல இருந்து ஃபார்மர்ஸ் வந்து வில் பி கெட்டிங் பெனிஃபிட்டட். அதே ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நாங்க யூரோப்புக்கும் இப்ப பிரான்ஸ் பெல்ஜியம்க்கெல்லாம் வந்து நாங்க அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஏதாவது ரீட்டைலா யாரும் மக்கள் வந்து பயனடையணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க வந்து cartoffindia.com வெப்சைட்ல போய் பர்ச்சேஸ் பண்ணி அவங்க வந்து ஃபார்மர்ஸை சப்போர்ட் பண்ணலாம். ஒரு நிமிஷம் சாரி. பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலியின் வழியாக நீங்கள் இணைந்திருப்பது கரி வாச்சஸ் மற்றும் சப்தவர்ணா குழுவினர்களும் இணைந்து வழங்கிய சமையல் போட்டி நிகழ்ச்சி. இப்போது நம்மிடையே ஒரு ஆதரவாளராக இணைந்திருப்பவர் இந்தியன் கார்மேயிலிருந்து திருமதி அனிதா பாலமுரளி. அவங்க நம்ம கிட்ட பேச வர்றாங்க பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலியின் வழியாக. வாங்க திருமதி அனிதா, உங்களை பற்றிய அறிமுகத்தை தாருங்கள். வணக்கம் திருமதி விஜயலட்சுமி. இந்த கரி வாச்சஸ் குரூப்புக்கும் பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் ரேடியோ மற்றும் சப்தவர்ணா கிரியேஷன்ஸ் இவங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். இது கூட இந்த காம்படிஷன்ல டேக் பார்ட் பண்ண அத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். வின்னர்ஸா இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை, பார்ட்டிசிபென்ட்ஸா இருக்கிறதே பெருசு நம்ம எப்பயும் சொல்லுவோம். இதுல இந்தியன் கோர்மேவையும் ஒரு ஸ்பான்சரா அக்செப்ட் பண்ணதுக்காக ஃபர்ஸ்ட் நாங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இந்தியன் கோர்மேயை பத்தின ஒரு சின்ன பேக்ரவுண்ட் நான் இங்க கொடுத்துடுறேன். இந்தியன் கோர்மே வந்து யூகேல சில்ட் அண்ட் ஃப்ரோசன் ஃபுட்ஸ் பண்ற ஒரு பிசினஸ். நாங்க அபடின்ல பேஸ்டா இருக்கிறோம். நம்மளுடைய பேக்ரவுண்ட் வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கோம் லாஸ்ட் 10 இயர்ஸா, ஸ்ரீ பீமாஸ் இந்தியன் ரெஸ்டாரண்ட்னு சொல்லி. இந்த பேக்ரவுண்டை வச்சுட்டு தான் இந்தியன் கோர்மேவை நாங்க இந்த பேண்டமிக் டைம்ல ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ சக்சஸ்ஃபுல்லி நல்லபடியா போயிட்டு இருக்கு. யூகே, அயர்லாந்து அண்ட் சம் கண்ட்ரீஸ் இன் யூரோப்பும் இப்போ நாங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய வெப்சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சவுத் நார்த் இந்தியன் தந்தூரி வெரைட்டிஸ்ல ஓவர் 36 வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நாங்க வச்சிருக்கிறோம். எல்லாமே ஃப்ரெஷ்ஷா குக் பண்ணி பிளாஸ்ட் ஃப்ரீஸ் பண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஷெஃப்ஸ் எல்லாருமே ஓவர் 20 இயர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க.
அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் நம்மளுடைய 10 years ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸையும் கம்பைன் பண்ணி தான் இந்த பிசினஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு 1 serving as well as 2 servingsல சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய ப்ராடக்ட்ஸோடைய மெயின் அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, நம்ம எந்த ஆர்டிபிஷியல் கலரிங்கோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ ஆட் பண்றது கிடையாது. ஒரு ரெஸ்டாரண்ட்ல என்ன குவாலிட்டியில நீங்க டேஸ்ட் பண்ணுவீங்களோ அதே குவாலிட்டியை இந்த ஃப்ரோசன் மீல்ஸ்ல நீங்க பார்க்க முடியும். ஏன்னா இதுல வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்றோம். பிளாஸ்ட் ஃப்ரீசிங்ன்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுட்டுக்கு ஃப்ரெஷ்ஷா குக் பண்ண உடனே போர்ஷன் பண்ணி இமீடியட்டா பிளாஸ்ட் ஃப்ரீஸ் பண்ணி நம்ம ஃப்ரீசர்ல வச்சிடுறோம். ஸோ இதனால உங்களுக்கு எல்லா ஃபிளேவர்ஸ் அண்ட் அரோமா வந்து அப்படியே லாக் ஆகி நீங்க மைக்ரோவேவ் பண்ணியோ இல்ல ஹாப்ல ஹீட் பண்ணி எடுக்கும்போது அதே ஃப்ரெஷ்னஸ் அண்ட் டேஸ்ட் உங்களுக்கு உங்க வீட்லயே கிடைக்கும். நம்ம கிட்ட 36 வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. வெஜிடேரியன் அண்ட் வீகன் ஆப்ஷன்ஸும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளோட ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளோட வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. www.indiangourmet.co.uk. நம்மளுடைய காம்படிஷன்ல டேக் பார்ட் பண்ண பார்ட்டிசிபென்ட்ஸுக்காக நம்ம கரி வாட்சர்ஸ் குரூப்புக்காகவும் 10 pounds ஆஃபர் வந்து நாங்க கொடுத்துருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட்ஸை டேஸ்ட் பண்ணி உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்கை கொடுங்க. வி ஆர் அ க்ரோயிங் பிஸ்னஸ், வி ஆர் அ ஸ்டார்ட் அப், வி ஆர் ஜஸ்ட் a year old. உங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்கிறோம். இந்த வாய்ப்பை தந்த கரி வாட்சர்ஸ் குரூப், சப்தவர்ணா கிரியேஷன்ஸ் மற்றும் பிரிட்டிஷ் தமிழ் வானொலிக்கு எங்களுடைய நன்றிகள். தேங்க்யூ. பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலியின் வழியாக நீங்கள் இணைந்திருப்பது சமையல் போட்டி நிகழ்ச்சி. உங்களோடு இணைந்திருப்பவர்கள் கரி வாட்சர்ஸ் மற்றும் சப்தவர்ணா குழுவினர்களும் வழங்கிய இந்த சமையல் போட்டி நிகழ்ச்சிக்கான நீங்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு தருணம். ஆமாங்க, வெற்றியாளர்களை அறிவிக்கும் இந்த தருணத்தில் உங்களோடு இணைந்திருக்கிறோம். இதுல என்னன்னா, இது ஒரு மிக நீண்ட பயணங்க. 150க்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட இந்த விஷயத்த சுவை, மனம், அதனுடைய தன்மை இதெல்லாமே அறியாம 4 பெயர் தெரியாத நடுவர்களை கொண்டு அத்தனை பேரையும் வகை வகையாக பிரித்து, அதாவது ஸ்டார்டர்ஸ், மெயின், டெசர்ட் அப்படியாக இல்லாமல் பொதுவான ஒரு உணவு வகைகளை கொண்டு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு தலைமை நடுவரிடம் இதை உங்களிடம் சமர்ப்பித்திருக்காங்க. இப்படியான ஒரு மிக வேலைப்பளு மிகுந்த இந்த பயணம் வெற்றிகரமாக அமைந்தது அப்படின்றதுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர்கள் கரி வாட்சர்ஸும் சப்தவர்ணா குழுவினர்களும் மற்றும் நடுவர்கள் அனைவரும். இவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்வதற்கு முக்கிய காரணமாக இருந்த இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் தான். உங்க அனைவருக்கும் பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலியின் வழியாகவும் கரி வாட்சர்ஸ் மற்றும் சப்தவர்ணா குழுவினரின் வழியாகவும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாங்க வெற்றியாளர்கள் யாராரு அப்படின்றத யூகேக்குள்ளேயும் யூகேக்கு வெளியேயும் இறுதியாக சான்றிதழ் பெற போறவங்க பற்றியும் நம்ம அறிஞ்சுக்க போறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலியின் வழியாக கரி வாட்சர்ஸ் மற்றும் சப்தவர்ணா குழுவினர்கள் இணைந்து வழங்கிய சமையல் போட்டி நிகழ்ச்சி. பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலியின் வழியாக நீங்கள் இணைந்திருப்பது கரி வாட்சர்ஸ் மற்றும் சப்தவர்ணா குழுவினர்களும் இணைந்து வழங்கிய சமையல் போட்டி நிகழ்ச்சி. நேயர்களே, இதோ நம்முடைய வின்னர்கள், அப்புறம் இறுதி சுற்றுக்கு தேர்வானவர்கள், சிறப்பு பரிசு பெற போறவங்களை பத்தி எல்லாம் நம்ம இப்ப பார்க்க போறோம். முதலாவதாக நாம பார்க்க போற வரிசை வந்து இறுதி சுற்றில் வெற்றி பெற்று தன்னுடைய சான்றிதழ்களை பெறப்போகும் அந்த நபர்கள் ரேகா பகானி இந்தியாவிலிருந்து, மேத்தி அலோவிரா ரோசாக். அடுத்ததாக ஜோதி அகர்வால் இந்தியாவிலிருந்து, ஃபெனுகிரிக் தால்பதி. மூன்றாவதாக ஷாலினி சிக்லாங்கா இந்தியாவிலிருந்து, கிச்சடி பர்கர். அடுத்ததாக இந்தியாவிலிருந்து சஹானா சுந்தரம், இவங்க சமைத்த உணவு ஜிங்கி வெஜி பாசல். அடுத்ததாக விஜில் சோமசேகரம், மால்டால இருந்து வந்திருக்காங்க, இவங்க சமைத்த உணவு ஹெல்தி பாம்ஸ். அடுத்ததாக யூகேல இருந்து தென்றல் கே மங்கலம் முருகேசன், இவங்க சமைத்த உணவு லோ கார்ப் சவுத் இந்தியன் டயட். இறுதியாக நம்மிடையே இணைந்த அந்த சான்றிதழ் வழங்க போகும் நேயர் திருமதி ராஜி ஆனந்த் யூகேயிலிருந்து, அவங்க சமைத்த உணவு ஓட்ஸ் குழிப்பணியாரம். நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலியின் வழியாகவும் கரி வாட்சர்ஸ் மற்றும் சப்தவர்ணா குழுவினர்கள் வழியாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சர்டிபிகேட்டை ஆவலோடு காத்திருங்கள், அனுப்பி வைக்கப்படும். பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலியின் வழியாக நீங்கள் இணைந்திருப்பது கரி வாட்சர்ஸ் மற்றும் சப்தவர்ணா குழுவினர்களும் இணைந்து வழங்கிய சமையல் போட்டி நிகழ்ச்சியின் அடுத்ததாக நம்மிடையே சிறப்பு பரிசுகளை பெற வரும் அந்த 10 பவுனை பெற வரும் அன்பு நபர்கள் யாரென்றால், திருமதி உஷா தேவி ஜோதி இந்தியாவிலிருந்து, இவங்க சமைத்த உணவு ராகி மற்றும் பீட் ஸ்டீம்டு வெஜ் பாவ் பன்ஸ். அடுத்ததாக திருமதி ஜெயா ராமச்சந்திரன் யூகேயிலிருந்து, அவங்க சமைத்த உணவு ஸ்பினாச் சப்பாத்தி வித் ஸ்குவாஷ் பீன்ஸ் பனீர் ட்ரையாங்கிள்ஸ். அடுத்ததாக திருமதி பிரேமலதா அரவிந்தன் யுனைடெட் கிங்டத்திலிருந்து, அவங்க சமைத்த உணவு ராகி முருங்கைக்கீரை குழிப்பணியாரம். அடுத்ததாக திருமதி புவனா சந்திரசேகர் யுனைடெட் கிங்டத்திலிருந்து வெஜ் பிளேட்டர்.
Brussels sprouts 65, broccoli 65, grilled tofu மற்றும் ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லட். அடுத்ததாக நம்மிடையே பரிசு பெறவிருக்கும் அந்த நபர் திருமதி கோமதி குணசேகர பாண்டியன், யுனைடெட் கிங்டத்திலிருந்து உளுந்தங்களி இவங்க பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இனாமிகா தால்வார், இந்தியாவிலிருந்து தேசி சாட்பாக் அவகாடோ ஸ்பினாச் அண்ட் மல்டி கிரெயின் பராத்தா. இந்த அனைத்து நபர்களுக்கும் எங்களுடைய பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலியின் வழியாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் 10 பவுண்ட் வர்ச்சஸோடு அனுப்பி வைக்கப்படும். மிக்க நன்றி. இறுதியாக மக்களே, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த வெற்றியாளர்களின் வரிசை இதோ உங்களுக்காக. முதலாவதாக வர இருப்பவர்கள் யூகேயில் இருந்து முதல் நபர் திருமதி சவிதா சுரேஷ். இவங்க சமைத்த உணவு பாப்படி கோன் அண்ட் சிலிண்டர் சாட். ரன்னரப்பாக வர இருக்கும் அந்த நபர் திருமதி வினிதா இப்பரி, ஸ்டஃப்ட் ரொமானோ பெப்பர்ஸ் வித் புல்கர் வீட் சர்வ்ட் வித் ராக்கெட் அண்ட் வால்நட் சாலட். அடுத்ததாக இவங்க அனைவருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலியின் வழியாகவும் கரி வாச்சஸ் மற்றும் சப்தவர்ணா குழுவினர்கள் வழியாகவும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் பெறப்போகும் பரிசு ட்ரோஃபியுடன் சான்றிதழோடு 10 பவுண்ட் வர்ச்சஸும். மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் சவிதா மற்றும் வினிதா. அடுத்ததாக அவுட் சைட் யூகே மக்கள் இதோ உங்களுக்காக சொல்ல போகின்றோம். அவங்க யாருன்னா திருமதி அனுகுமாரா, இந்தியாவிலிருந்து மஸ்டர்ட் ஸ்பினாச் பனானா ஓட்ஸ் டிக்கா. அடுத்ததாக இருக்கும் ரன்னர் அப்பாக வர இருக்கும் அந்த நபர் திருமதி ருஜாட்டா ஜாதவ், இந்தியாவிலிருந்து ஃபார்பிடன் ரைஸ் இம்யூனிட்டி என்ற இந்த உணவிற்காக பரிசை பெறாங்க. இவங்களுக்கும் ட்ரோஃபி மற்றும் சான்றிதழோடு 10 பவுனும் அனுப்பி வைக்கப்படும். பாராட்டுகளையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலியின் வழியாகவும் கரி வாச்சஸ் மற்றும் சப்தவர்ணா குழுவினர்களின் வழியாகவும். நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயத்த நாங்க சொல்ல போறோம். என்னன்னா, நீங்க இந்த குழுவில் கலந்து கொண்ட அனைவருமே வெற்றியாளர்கள் தான். நம்ம வெற்றி பெறணும் அப்படின்றத விட இதுல பங்கு கொண்டீங்க. உலகளாவிய தேடல்கள்ல இந்த 150 பேரும் 6 நாடுகள்ல இருந்தும் கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்தான். நீங்கள் அனைவருமே வெற்றியாளர்கள் தான். சில முக்கியமான உணவுகளினுடைய தரம் மற்றும் அவனுடைய மக்களுக்கு தேவையான சமூக நோக்கோடு வருங்கால சந்ததிகளுக்கு எப்படியெல்லாம் உணவை எடுத்துட்டு போறாங்க அப்படின்ற அந்த வரிசையில வெற்றியாளர்களாக வந்திருக்காங்க. நீங்களும் இத ஆர்வமா கத்துட்டு இருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட உங்களுடைய விருப்பம் இருந்தால் இந்த வெற்றியாளர்கள் அனைவரும் இந்த 150 பேரினுடைய உணவும் மற்றும் உங்களுடைய படத்தோடு ஒரு புத்தகமாக வெளியிட உள்ளது. சப்தவர்ணா குழுவினர்களும் கரி வாச்சஸும் மற்றும் பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலியும் இணைந்து உங்களுடைய விருப்பமும் சம்மதத்தோடு, முழு சம்மதத்தோடு நீங்கள் உங்களுடைய உங்களுடைய படங்களோடு அனுப்பி வைத்தீர்கள் என்றால் புத்தகங்கள் வெளியிடப்படும். மற்றும் எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலியின் வழியாக கரி வாச்சஸ் மற்றும் சப்தவர்ணா குழுவினர்களும் இணைந்து வழங்கிய சமையல் போட்டி நிகழ்ச்சி. நன்றி, வணக்கம்.